வச்சு வாங்கினான் இந்த பிள்ளை நகை அடை வச்சு போட்டு. அப்போ என்ன வீட்டில் இருப்பீங்க? கலாச்சார மண்டபத்துக்கு போன முறை போயிருந்தாங்க. மண்டபம் இன்னும் கொஞ்சம் தலைப்பாலம் கீழே போடும் போடாது. நம்பரை கொண்டு பொலிசில் கொடுங்க, நாங்கள் பொலிசில் பார்க்குறோம். ஒரு அடி தானே நான் தெரிஞ்சு விழுந்துருந்தேண்ணா. இந்த ஊருக்கு போகும் வரைக்கும் ரோட்டுகள் இப்படித்தான் இருக்குது. காஸ்டம் தம்பேந்து போய் வந்து எல்லாம் வீடு வாசல் அழிச்சிட்டான் ஆமி. கடலோட முகில் முற்ற மாதிரி நிற்குது. நல்லாவே இருக்க மாட்டேங்க, நாசம் மறுத்து போவீங்க. இல்லை ஊரே ஊரே போட்டு போட்டாச்சு ரோட்டும் போடல பழவுக்கு. அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க? கையும் காலம் மிக்கும் தாக்கும் அதே வெளி பின்னாக்கலாம். அப்படி வீட்டுக்குள்ளேயும் இந்த இடத்துல ஒரு சில மக்கள் வந்து வசதி கொண்டு வைக்கிறோம். ஆகாங்க அப்போ இன்றைக்கு குட்டா வாகனத்தால் ஏற்றி சாக்கொண்டு போட்டினோம். எந்த விதமான வசதிகளும் இல்லை. அப்போ இந்த படிக்கிற பிள்ளைகள் டியூஷனுக்கு இரவு சாப்பாடு ஆக்கள் பானைகளும் வாங்கிட்டு போயிடும். ஆடு மாடுகளை வந்து கவனிக்கிற வந்து சரியான போகிறேன். ஒரு சிறப்பு இல்லை, இறப்பு தான் ஒழிய சிறப்பு இல்லை. நீங்களும் களத்தில் போகிறதா என்ன தொழில்? அந்த உடைஞ்சி நொறுங்கி இருக்கிற பாலங்களுக்கெல்லாம் டிப்பரும் வந்து ஒன்று இருக்குது. மீன் பிடிவாட கொஞ்சம் குறைவு, எல்லாரும் பங்குட்டி சாப்பிட வேண்டிய இப்போ பாருங்க வேண்டிய வீடுகளும் அப்படி இருக்குன்னு சொல்லி. ஆனால் அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தை சொல்லிடலாம் இல்லை. வெறும் காடுகள் பத்தியல் எல்லாம் இருந்தால் நாங்கள் வெட்டி கொத்தி பெரமட்டியால் தான் வேலியை வந்து அழைச்சிருக்கிறோம். பாருங்க தான் தான் கூடுதலாக செய்யணும். கரத்து கொஞ்சம் இருட்டு பம்பல் பட்டா கொஞ்சம் தீ வச்சு போகிறோம். ஒரு 1000 1500 கிலோ 500 காணிதானே எல்லா தண்ணியும் வந்து இங்கே சேரும். நல்லா இருந்தது. சரியா பக்கம் வெள்ளங்கள்லாம் எந்த ஊர் பேர் இப்போ நடந்துதான் வரேன். நடதானே இல்லை முந்தி பாலம் பாலம் படகுகளில் வந்து கொஞ்சம் நீருக்குள்ள வந்து மூழ்கிட்டுது. இதில் ஒரு சில அண்ணாக்கள் வந்து சின்னமாக இருக்குமே. அதே வழியில் வந்து ஐயாவர்கள் வந்து தண்ணிக்கு விழுந்து போனார். ரோட்டுக்கு வந்து தண்ணி அடிச்சு விட்றது அந்த அளவுக்கு ஒரு மீன் பிடிச்சின்னு வந்துட்டு பாருங்க. ஒரு சில வீடுகள் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி மத வேலை தண்ணியிலையும் பாருங்க தண்ணிகள் எப்படி இருக்குன்னு சொல்லி. வெள்ளம் தான் இல்லை குழம்பு பிரச்சனை இல்லை. உப்பு தண்ணியாண்டா சில பேருக்கு இல்லை தானே கிணறு கிணறு இல்லையா? இதில் வந்து இது பதத்தில் இருக்கு. இப்போ மழை ஆரம்பிச்சிருக்காது நிதானம் கேட்குறீங்க. தாய்த்தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நாங்கள் மீண்டும் ஒரு காலை ஊடாக இன்றைக்கு சந்திக்கிறோம் யாழ்ப்பாணத்திலிருந்து. இன்றைக்கு நாங்கள் உங்களுக்கு யாழ்ப்பாணத்தில் வந்து ஒரு சில இடங்களை தான் காட்ட போகிறோம். ஒரு ஊருக்கு வந்திருக்கிறோம். அது ஊரன்ற விட ஒரு தீவு என்று சொல்லலாம். யாழ்ப்பாணத்தில் இருக்கிற 7 தீவில் ஒரு முக்கியமான தீவு. அவரோட எல்லாருக்கும் வந்து தெரிஞ்ச ஒரு பிரசித்தமான ஊர் அப்படின்னு சொல்லலாம். காரநகருக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த காரநகர் பிரதேசத்தை பற்றி சொல்ல போனால் நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய வரலாறுகள். அதோ இல்லை அந்த காலத்தில் வந்து நிறைய செழிப்பாக இருந்த ஊர், நிறைய வியாபாரங்கள் அப்படின்னு சொல்லி இன்று வரைக்கும் வேறு வேறு இடங்களில் போயிட்டு அதோட வெளிநாடுகள்லாம் போயிட்டு வியாபாரம் செய்கிற நிறைய செழிப்பாக இருக்கிற மக்கள் வாழ்கிற ஊருன்னு சொல்லிடும். அதோட பணக்கார ஊருன்னு சொல்லிவிடும் என்ன காரநகர். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ நாங்கள் காரநகர் தான் வந்திருக்கிறோம். இந்த பிரதேசங்களில் வந்து இப்போ வந்து யாழ்ப்பாணத்தில் மழை தானே, இப்போ அதால் நல்ல வயல் நிலங்களோட நல்ல தென்னந்தோப்புகள் பனந்தோப்புகள்னு சொல்லி நல்ல செழிப்பாக இருக்குது பார்க்குறதுக்கு. அப்போ இப்படியே வந்து அதோட முக்கியமாக சொல்லணும்னு சொன்னால் காரநகரில் நிறைய சுற்றுலா தலங்களும் இருக்குது. கஜூனா பீச்சே வந்து நாங்கள் சொல்லலாம். அப்போ நாங்கள் வந்து இன்றைக்கு அங்காளி பக்கத்துக்கு வந்து போகையில் என்ற நிறைய கோயில்கள் அதில் ஆலயங்கள் இருக்குது. அதை நாங்கள் இன்னொரு காணொலியில் வந்து நாங்கள் காட்டுறோம். நாங்கள் இன்றைக்கு போகிற இடம்னு பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா காரநகரில் வந்து ஒரு ஊர் ஒன்று இருக்குது. ஊரி அப்படின்னு சொல்லப்படுகிற ஊர். இப்போ இந்த நாங்கள் காரநகர் பணக்கார ஊரண்டு சொல்கிறதுக்கு ஒரு ஒப்போசிட்டாக இந்த ஊர் இருக்குமென்னு சொல்லலாமேன்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து அதிகமான மக்கள் வந்து வறுமை கோட்டுக்கு உட்பட்ட மக்கள். அதே மாதிரி கடத்தொழில் வந்து செய்யணும். அப்போ அந்த ஊர் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதோட எங்கேருந்து நாங்கள் புறங்க போகிறோம்னு சொல்லி சொன்னால் நாங்கள் பொன்னாலை பாலம் இருக்குது தானே, பொன்னாலை பாலத்தில் வந்து மழை காலத்தில் மீன்களும் வந்து பிடிச்சி வந்துருப்போம். அப்போ அந்த அதையும் காட்டிக்கொண்டு அப்படியே இந்த ஊர் வந்து இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதோட இப்போ மழை காரணமாக இந்த பிரதேசத்தில் வந்து ஒரு சில இடங்களில் வீடுகள் எல்லாம் நிறைய தண்ணிகளும் போயிருக்குது. அப்போ அதையும் காட்டிக்கொண்டு போவோம் வாங்கோ. இப்போ வந்து நான் காவலுக்குள்ளே போகலாம். பொன்னாளைக்கு போகிற இந்த வீதி வந்து பாருங்க, கொஞ்சம் வீதி வந்து காவட் போட்டிருக்கணும். எங்காலே பகுதியில் வந்து காவட்டுகள் போடாதால் கொஞ்சம் போய் வர கொஞ்சம் சின்ன பள்ளங்களாக கிடக்கு. அப்படி எஞ்சால் வேறு நிறைய மாடுகள் வந்து மேய்ஞ்சி விட்டுருக்குது மழை நேரத்துலேயும். வேலியை தாண்டி வெள்ளங்கள் வந்துட்டுது. இன்னும் ஒரு கொஞ்சம் தொடர்ச்சியான மழை பெஞ்சிச்சுன்னு சொல்லிச்சுன்னா வீடுகளுக்குள்ளேயும் வெள்ளங்கள் போமாம். அவையில் வந்து இதில் ஒரு சில அண்ணாக்கள் வந்து தேங்காயில் அதே மாதிரி ஆடு மாடுகள் குளியோட போய் கொண்டிருக்கணும். கொஞ்ச நேரம் மழை வந்து விட்டு தந்திருக்கிறாள் ஆக்கள் நாங்கள் சில தொழில்களுக்கு போய் கொண்டிருக்கணும் போடாது. இப்படியே நாங்கள் இந்த பொன்னாலை பாலத்துக்கு போகிற ரோட்டுக்கு வந்துட்டோம். அப்படியே காரநகர் ரோட் பாருங்கள். இந்த ரோட் வந்து எப்படி இருக்குண்டு
பொன்னால் பாலத்துக்கு வந்ததுக்கு பிறகு கொஞ்சம் இப்போ வந்து வெயில் அடிக்குது, மழை கொஞ்சம் விட்டுருக்குது. இருந்தாலும் கூட இந்த முகில்களை பாருங்க, கடலோட முகில் முட்டுற மாதிரி நிற்குது. இந்த முகில்கள் அப்படியே மழையாக வரும் பாருங்க. இப்போ இந்த பாலம், இந்த கடற்கரை வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி தண்ணியெல்லாம் வந்து நீர்மட்டம் எல்லாம் வந்து கூடிட்டுது. இதுலேயும் பெரும்பாலான பகுதிகளில் வந்து ஆக்கள் வந்து மீன் பிடிக்கிறவர் இப்போ சைக்கிள் எல்லாம் நிற்கிது. ஆக்கள் விட்டுட்டு இது கொஞ்சம் ஆழம் குறைஞ்ச கடலன்ற வழியாக கொஞ்சம் உள்ளுக்கு போயிட்டு தண்ணிகளுக்கு வந்து மீன் பிடிக்கணும். அதோட யாராவது மீன்கள் பிடிச்சவன்ட்டா காட்டுவோம் கட்டாயமையில் அதில் மீன் பிடிச்ச நிற்கிற போகிற ஆக்கள் தான் அங்கே பார்ப்போம். முன்னால் பாலத்துக்கால வந்து தண்ணி எப்படி எவ்வளோ வேகம் ஓடும்னு சொல்லி பாருங்கள். ஏன்னா இங்காலே பகுதியில் வந்து மழை வந்ததால் எல்லாம் தண்ணிகள் கூடி நீர்மட்டம் கூடினதால் இந்த பாலத்தின் மட்டத்தோட நீர் வந்து ஓடிக்க நிற்குது. இன்னும் கொஞ்சம் மழை பெஞ்சால் இங்கால மேலால் தண்ணி வரும் போடாது. அதோட முக்கியமாக இந்த இடங்களில் வந்து ஆக்கள் மீன் பிடிப்பினம் மற்ற பொழுதுபோக்காக வந்து பிடிக்கிறார்களும் பிரிக்கணும். சில பேர் தங்களுடைய தொழிலுக்காண்டி பிடிக்கிறார்களும் பிரிக்கணும். இப்போ இதில் தங்கூசி போட்டு மீன் பிடிச்சி கொண்டு வைக்கணும். தண்ணி எப்படி ஓடுவேன் தம்பி தான் மீன் பிடிச்சினீங்களாடா? கடைக்கு போட போய் சொல்கிறேன். இல்லையா இப்போயே வந்துனீங்களா? சரி. இப்போ நம்ம வந்து மக்கள் மீன் பாலம் எல்லாம் வந்து நல்லா காபட் போட்டிருக்கால பயணம் செய்கிறதுக்கும் நல்லா இருக்குது. இங்கே பாருங்க இப்படி தண்ணி நீர்மட்டம் வந்து இருக்குன்னு சொல்லி எல்லாம் கடல் வந்து கொந்தளிச்சு கொண்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் காற்று கூட வீசிச்சுன்னு சொல்லிச்சுன்னா ரோட்டுக்கு வந்து தண்ணி அடிக்கும். இப்போ தண்ணி அடிச்சிருக்கு பாருங்கள், சைட்டில் எல்லாம் வந்து கஞ்சலாக இருக்குது. அதோட ஆக்கள் சில பேர் வந்து புது புது வலையிலும் வந்து போட்டுக்கிறேன். கூடுகள் வந்து புதுசாக கட்டியிருக்கிறேன். வலையில பார்க்க தெரியுது புதுசாக இப்போ இந்த டைமில் மழை டைமில் மீன்கள் கொஞ்சம் கரையலுக்கு வருமன்றபடியாக நிறைய கூடுகள் இப்போ புதுசாக கட்டியிருக்கிறோம். மழை வெள்ளம் வந்து போய் நின்ற படகுகளில் வந்து கொஞ்சம் நீருக்குள்ளே வந்து மூழ்கிட்டுது. என்னை ஆக்கள் இதில் தூக்கி தண்ணியில் அள்ளி வழியில் ஊற்றி போட்டு தான் பாய்க்கலாம் நினைக்கிறேன். இல்லை ஐயா ஒரு ஆள் வந்து பம்மூலம் கட்டி கொண்டு கொலிக்கிட்டு. ஐயா வணக்கம், எங்கே போகிறீங்க? பொழுதுபோக்குக்காகவோ சும்மா பம்பளை வேறு ஆகுமா? அங்கே வேறுங்கோ ஆக்கள் அண்ணாங்க சொல்லிருக்கணும். இதுக்குள்ள வந்து விலை வந்து வீசி கொண்டிருக்கிறேன். விலையில் இந்த மாதிரி மீன்கள் வருதுன்னு அப்படின்னு சொல்லி ஒரு மீன் ஒன்று பிடிச்சின்னு வந்துட்டு. என்ன பேர் என்ன அதுக்கு? திராளி. திராளி ஒன்று தான் மாட்டேன். என்ன நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் போட வளமையாக போடுறதாக்குமா? தொழிலுக்கும் போடுறது அஞ்சாலே ஆளை பார்த்தால தெரியுது. கடும் வேலையாரோட காலம் பாருங்க. மழைக்கு ரோட்டுகளில் மீன்கள் பிடிச்சி கொண்டிருக்கிறோம். இப்போ அகலம் எல்லாம் ட்ரைவ் பண்ணி கொண்டு தான் நிற்கணும். சில பேருக்கு சில நேரங்களில் நல்ல மீன்கள் மாட்டும். ஏன்னா கொஞ்சம் மழை கொஞ்சம் பெய்யணும். மேலே மழை நல்லா பெய்யணும். இனிதான் போயிட்டே இருக்குது. இது என்ன விலை நீங்கள் வளமையாக பாதிக்கிறதா இல்லை மழையண்டா கட்டுறீங்களா? வளமையாக வீசுறதான். இப்போ சில ஆக்கள் புதுசாக கட்டிக்கொண்டு வரீங்க மேலே. நான் கொஞ்சம் மீன் வந்து பிடிச்சி வச்சுருக்கேன். இல்லை கொஞ்சம் திரடிக்கல நாங்கள் திரடி இல்லை எவ்வளோ மீன் நீங்கள் சூழிபுரமா? மழைக்கு இது ஒரு பொழுதுபோக்கேண்ணே. கூட தட்டி போடுவாருங்க. என்ன ஒன்றும் கை வெறுங்கையோட வாருங்களோட? சரி. இப்போ கூட புதுசாக வைக்கிறீங்க. முதல்ல ஏற்கனவே கூட கூட காதுக்கு இல்லை இப்போ புதுசாக வைக்கிறீங்க. இந்த இடமா நீங்கள் பொன்னால தானே? நான் வந்து கூடுகள் வந்து புதுசாக வைக்க போகிறேன். அவங்கள விரைகளை புது கூடுகள் காட்டியிருந்தேன் தானே. அதுகளில் வந்து கூடுகள் வச்சு கொண்டிருக்கிறேன். வாகனங்களில் தடிகள் அதுகெல்லாம் வந்து வச்சு கொண்டிருக்கிறேன். அப்போ அதுக்காக இப்போ கடலுக்கு இறங்கி அந்த இடங்கள் நல்ல இடங்கள் பார்த்து கொண்டு போகிறார். இனி வந்து இதுக்கு புது கூடுகள் வந்து வைப்பினோம். தூண்டிலாகுமே ஏன் விலை வீசலையே? விலையில் இப்போ மாட்டுது இல்லையாகுமா? கொஞ்சம் பெருசாக குறைவு தான். ஐயா கடுமையாக வேலைன்னு ஒன்று இருக்கிறாருண்ணே. விசி ஏண்ணே. அப்போ நாங்கள் வெயிட் பண்ணால் தான் மீனை பார்க்கலாம். அங்கே எவ்வளோ இருக்கிறது? வட்டுக்கோட்டை. வட்டுக்கோட்டையிலேருந்து பொன்னால பார்த்து மீன் பிடிக்க பாருங்கள். அப்போ சின்ன வயசில் இருக்க மாறுதோ? பெம்பலா பொழுதுபோக்கா? அப்போ இப்போ பொடிகளோட வலிக்கிட்டீங்க, இளம் பொடிகளோட துடிப்பா தான் தெரியுங்களே. எத்தனை வயசு உங்களுக்கு? அப்போ என்ன வேலை உங்களோட? தச்சு வேலை. மழைக்கு தச்சு வேலையும் பிரச்சனையா? ஏன் அது இது கொட்டிலுக்கா ரெண்டு சேர நீங்கள்? வேலை உரை வேணே. சரி, மழைக்கு ஆகின்ற பொருளாதாரங்களும் பிரச்சனையான வேலையிலும் வீட்டு வேலையிலும் தொடங்க மாட்டேன் வேணே. அந்த காலத்தில் பொன்னால பாலம் எப்படி எங்கள்கிட்ட இருந்தது?
இப்படி கடங்காடிகள் ஒன்றும் இல்லை. அஞ்சு எங்களை பார்த்து சொல்லுங்க என்னமா இருந்தது கடங்காடிகள் ஒன்றும் இல்லை. அப்போ முந்தி பாலம் நல்ல வளைவு பாலமாக இருந்தது. அது நல்ல மீன்கள் வந்தது. இப்போ கொஞ்சம் இந்த இடிச்சு காட்டின பிறகு கொஞ்சம் குறைவுகள் மீன்கள் குறைவு. அப்போக்கு என்ன ரோட்டு பாதைகள் எப்படி இருந்தது? பாதையெல்லாம் சின்ன ரோட்டாக இருந்தால் இப்போ கொஞ்சம் பெரிய ரோட்டு போட்டு இருக்கிறோம். அப்போ நீங்கள் சின்ன வயசுலேருந்தே இந்த பாலத்துக்கு வாரது தான்? சின்ன வயசுலேருந்து வாரம் நான் பாலத்துக்கு. ஒவ்வொரு வருஷமும் மழைன்னு சொன்னால் வந்து அது பழகி போச்சுன்னு காலங்களில் வாரினாங்க. ஒட்டியில் இருமா? இந்த மாதிரி ஒட்டாய் காலையில். இப்போ என்ன செய்கிற இந்த மீனை பிடிச்சோண்டு போய்? இந்த மீன் இப்போ கருத்தை விலைக்கு தான் பிடிக்கிறோம். அதான் என்ன இப்போ சில நேரத்தில் இப்போ கூட பட்டுச்சுன்னா இதில் போட்டு விற்கலாமே. போட்டு விற்று போட்டு போவாங்க. அதான் என்ன ஒரு 500-600 வரும். அதான் என்ன சும்மா பொழுதுபோக்காக எங்களுக்கு வீட்டுக்கும் கறிக்கும் ஆச்சு. கறிக்கும் நல்ல பெரிய மீன் அப்படியே பிடிச்சிருக்கிறீங்களா? கலவாய் பிடிச்சிருக்கிறோம். கலவா பெரிய மீன் என்ன? நல்ல கலவாயில் படம். கலவா மயாரி அப்படி கரிபிரத்திராளிகள் சகல மீன்களும் வம்பிடும். இப்போ என்னத்தில் வந்து இஞ்சு நாங்கள் சைக்கிள் தான் வந்துடுறான். சைக்கிளில் ஜாலியாக வந்துருக்குறீங்களா? பெரிய மழை இல்லையா? நிறைய மழையோட தான் வந்துடுறாங்க. வீட்டு பேசல எங்க வீட்டு இருக்கா சிலவா கிடக்கு சின்னமாக இருக்கும் வேணும். அது ஓடியோடு தெரிஞ்ச காலுகள் ஓயாதான். இப்போ அங்கேயும் தெரிஞ்சு விட்டு வீட்டு ரெண்டே நின்று இருக்கிறேன். அப்போ எல்லாம் பாதுகாப்பாக அந்த கால தொப்பியெல்லாம் போட்டு நம்ம வந்துக்கிறீங்களா? அப்புறம் என்ன தொப்பி 7வது கல்விகள் எல்லாம் போட்டுக்கொண்டு வந்து இருக்கிறோம். ரெடியாக வச்சுக்கிறீங்களா எல்லாம் மழைக்கு? நல்ல ரெயின் கோட் நல்ல ஷோர்ட்ஸ் மட்டும் அடிச்சுக்கிறீங்க. சரியாங்கள் எனக்கு இப்போ 65 வயது. ஊர்கள் என்ன எங்கள் இருக்குது இப்போ மழை காலத்தில்? வெள்ளங்களோ எங்களோட பக்கம் வெள்ளங்கள்லாம் கூடுதலாக நிற்கிறாங்க. எந்த ஊர் பேர் சொல்லுங்க? எங்கள்கிட்ட முங்கோடை. முங்கோடை வளமையாக ஒரு வருஷம் வெள்ளம் தான். ஒவ்வொரு வருஷம் வெள்ளம் தான். போன வருஷம் எல்லாம் நிவாரணங்கள் தந்தவங்க இன்னவரை ஒன்றும் தெரியல. இப்போ மழை ஆரம்பிச்சிருக்கு அதுக்கு நிவாரணம் கேட்குறீங்க? இப்போ வேறு நிவாரணம் வாங்கலாம் கூட அப்படி வேறு அளவு இல்லை. அதானே இருக்கிறவங்க இல்லாமல் உதவி செய்கிறது தானே மனுஷன் வளமே. அதான் ஆனால் மழை நேரங்களில் அவங்க இடங்கள் கொஞ்சம் கஷ்டம் தானே. கஷ்டம் தான். ஏன்னாங்கள் மண் என்ன மாதிரி தரவை மண்ணும் இல்லை எங்கள்கிட்ட களிமண் தான் இருக்கும். வெள்ளம் மூடுறதுக்கு தான் ரோட் போட்டுட்டாங்க. அதனால் இப்போ கொஞ்சம் வெள்ளம் மூடுறதுக்கு பாதை இல்லை. வெள்ளம் போகிறதுக்கு பாதை இல்லை. மதங்கள் இல்லையா? மதங்கள் கொஞ்சம் இருந்தது இப்போ மூடுண்டு போச்சு. என்னது ஆண்டி? மதங்கள் மூடுண்டு போச்சு. இன்னும் டிகே சொன்னவர் திருச்சி தார மாட்டேன். நீங்கள் கேட்டீங்களே மதவை திருத்த சொல்லி? திருச்சி தார மாட்டேங்க பார்ப்போம். இப்போ நிறைய இடங்கள்ல எல்லாம் க்ளீன் பண்ணி வாய்க்காடுகள் எல்லாம் உங்களோட இடத்துல வந்து செய்யலையா? க்ளீன் பண்ணிடலாம் கொஞ்சம் இடங்கள். அப்போ இந்த வருஷம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி தான் தண்ணியில் ஓடி கொடுக்குமே. பாருங்க ஐயா நல்ல ஜாலியாக ரெண்டு பிடிச்சி கொண்டு இருக்காரு மீன். மழை பெஞ்சு நீர்மட்டங்கள் கூடினால பொன்னால பாடம் இப்படி கொந்தளிச்சு கொண்டு இருக்கணும். பாருங்க தண்ணி இல்லாமல் தான் நீர்மட்டங்கள் வந்து கூடிட்டுது. அப்படி இந்த பகுதியில் இல்லாமல் இந்த கடற்கரையில் வந்து பாதுகாக்கிறதுக்கு கண்டல் தாவரங்கள் எல்லாம் வச்சிருக்கிறேன் பாருங்க. இதெல்லாம் வந்து ஆக்கள் வச்சு வளர்த்த தாவரங்கள். அதோட தண்டு வளர்கிற தாவரங்கள் இருக்குது. ஆனால் இது வந்து ஆக்கள் நட்டிருக்கிறேன் பாருங்க. இப்போ நாங்கள் இந்த பொன்னால பாலத்திலிருந்து காரநகர் பிரதேசத்துக்கு வந்து நுழைய போகிறோம். இந்த நுழைவாயில் எப்படி கன்சால காரங்க கண்ட நந்தியும் வச்சு நடராஜர் சிலையும் வந்து வச்சிருக்கிறேன். இஞ்சால காரநகர் உங்களை அன்புடன் வரவேற்கின்ற சொல்லி போட்டிருக்கோம். இடத்துல வந்து வந்துட்டோம். அப்போ நாங்கள் காரநகர்லேயும் சில இடங்களை வந்து நாங்கள் பார்த்துக்கிட்டு போவோம். இந்த பகுதிகளெல்லாம் பாருங்கள். இதெல்லாம் வந்து மழை இல்லாத நேரத்தில் வந்து தண்ணி வற்றித்தான் இருக்கிறது. ஆனால் இப்போ மழையால் வந்து நிறைய வெள்ளங்கள் வந்து வந்துட்டுது. வந்து ஏதாவது திட்டம் ஏதாவது செய்ய போயிடும் தெரியல. நிறைய வாகனங்கள் வந்து சல்லிகள் மண்ணூரோட வந்து நிற்குது. என்ன கட்டணம் கட்ட போயிடும் தெரியல. காரநகர் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ நாங்கள் நிற்கிறோம் காரநகரில் வந்து பலந்தர சந்தை என்று சொல்லப்படுகிற சந்தை. இதுதான் இந்த காரநகர் பிரதேசத்தை பொறுத்தவரை முக்கியமான சந்தை என்று சொல்லலாம். ஏன்னா இந்த பாதையினோட தான் நாங்கள் யாழ்ப்பாணத்துக்கு வந்து போகணும். பொன்னால பாலத்தால் போய் இதில் வந்து முக்கியமான விஷயங்கள் இந்த அடிப்படை தேவைகள் எல்லாமே இந்த இடங்களை வந்து பூர்த்தி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் பாருங்க முக்கியமான வந்து போக்குவரத்து. அந்த போக்குவரத்துக்கான பஸ் கோட் வந்து இதில் ஒன்று இருக்குது. அப்படி எங்கேயால் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா பெட்ரோல் சைட்டும் இருக்குது. அதில் வந்து ஒரு உணவகம் வந்து இருக்குது. அம்மாச்சி அது கமநல உணவகம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். நான் நினைக்கிறேன் சாப்பாடுகள் அது நல்ல மலிவாக இருக்கும் போடாது. அப்படி எஞ்சால இந்த பலசரக்கு சாமான்கள் அதுகள் வாங்கக்கூடிய கடைகள் முக்கியமாக வந்து இதில் மீன் சந்தை வந்திருக்கும். இந்த மழைக்கால பகுதிகளில் அதிகமாக சில மீன்கள் வந்து கூட பிடிபடும். அப்போ காலை பொழுதுகள் எல்லாம் வந்தால் இந்த சந்தையில் வந்து நிறைய மீன்கள் வந்து கூறல் முறையிலையும் வந்து விற்பினமாக்கள். இந்த இடங்களில் நிறைய ஆக்கள் கூடியிருப்பினும். ஆனால் இப்போ வந்து நாங்கள் டைம் வந்து கொஞ்சம் பிழைன்றபடியாக இந்த இடத்துல அந்த விஷயங்களை வந்து பார்க்க முடியாது.
இப்படி நான் உங்களுக்கு முதல் சொன்ன மாதிரி நாங்கள் போகிறோம். இந்த பகுதியால் போகையில் இதால் போனால் உங்களுக்கு தெரியும், சொல்ல வேண்டிய தேவையில்லை. நிறைய ஆலயங்கள், அதே மாதிரி முக்கியமான இந்த சுற்றுலாத்தலமான கஷூர்னா பீச்சுக்கும் போகலாம். அப்படி நாங்கள் போகிற பாதை வந்து இந்த பாதை, இதால் நாங்கள் போகிறோம். இந்த வீதியில் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. நகர் பிரதேச செயலகம். சரி, இங்காலே ரோட்டுகள் எல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். இங்காலே ரோட்டுகள் இன்னும் தாபட்டதுகள் எதுவுமே போடப்படையில. போகிற வழியில் வந்து இதில் ஒரு வீடு ஒன்று இருக்குது. முக்கியமாக வந்து 2-3 நாள் தொடர்ச்சியான மழையால் வந்து இந்த பெரும்பாலான பிரதேசங்கள் வந்து வெள்ளங்கள்லாம் வந்து வீடுகளுக்கெல்லாம் போயிருக்குது. இப்போ அதை வந்து நாங்கள் ஒரு வீட்டை வந்து உங்களை கொண்டு காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குது. அப்படி நாங்கள் நிற்கிறது வந்து இந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு வீட்டை தான் நாங்கள் நிற்கிறோம் பாருங்க. இந்த பிரதேசத்தில் இருக்கிற இந்த நிலப்பரப்பை வந்து இது வந்து உங்களுக்கு கடல் மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து கடலோட தொடர்பு இல்லை. அதில் அணைக்கட்டு கட்டியிருக்கணும். அங்கே வந்து மதம் இருக்குது. இந்த மதவை திறந்தால் வந்து தண்ணியெல்லாம் அங்கே போடும். ஆனால் இப்போ வந்து மதவை கொஞ்சம் நேரம் திறந்து விட்டால் பிறகு பூட்டியிருக்கணும் போலக்கு. இந்த பிரதேசத்தில் மழை நேரத்தில் பாருங்க இப்படி வெள்ளங்கள் வந்திருக்குன்னு சொல்லி, வேலியை தாண்டி வெள்ளங்கள் வந்துட்டுது. இன்னும் ஒரு கொஞ்சம் தொடர்ச்சியான மழை பெஞ்சிச்சுன்னு சொல்லிச்சுன்னா வீடுகளுக்குள்ளேயும் வெள்ளங்கள் போமாம். அவையில் வந்து வேறு இடங்களில் போய்த்தான் இருக்கிறாங்க. இப்படி இந்த போகின்ற வழியில் இந்த லைனில் இருக்கிற வீடுகள நிலப்பாடு இப்போ இப்படித்தான் இருக்குது. அப்போ உங்களுக்கு அதையும் காட்டி கொண்டு போக தான் வந்து நாங்கள் அப்படியே இதில் அம்மாக்களும் வந்து கால்நடைகளும் வளர்க்குறதால சின்ன கொட்டில்களும் வந்து போட்டிருக்கணும். பங்காளி என்ன ஒரு வீடும் ஃபுல்லாக தண்ணியாக தம்பிட்டுருக்கு. வாங்க காட்டுறேன். வணக்கம் அம்மா. வணக்கம். இந்த இது இப்போ நாங்கள் நிற்கிற இடம் வந்து இந்த இடம் வெள்ளந்தலை. இப்போ ஊரியன்னு சொல்லிச்சுன்னா அங்கே தள்ளி போகணும். என்ன எவ்வளோ காலமாக இந்த காணிகள் இருக்கிறீங்க நீங்கள்? 2002 2002. அதுக்கு முதல் அம்மாக்களுடன் இருந்தேன். இந்த கல்யாணம் செய்து பண்ணிட்டு போனேன். அப்போ இது வந்து உங்கள் சொந்த காணியா? கோயில் காணி. கோயில் காணியா? இந்த கோயில் இந்தியா சிவன் கோயில் காணி. அப்போ என்ன இதுக்குள்ள இருக்கிறீங்க? அது அந்த நேரம் அம்மா இருந்தபடியே எங்களுக்கு தந்தோம். இப்போ இது இருக்குது. அப்போ இது வந்து என்ன, இது வந்து மழை தண்ணி தானே? எவ்வளோ மழை தண்ணி போகுத்துறந்தா போகும். போகுத்துறந்தா போயிடும். பழமே ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது தான்? ஒவ்வொரு வருஷம் நாங்கள் இது நீள்பட்டில் இருக்கிறோம். அப்போ இப்போவே இந்த 2-3 நாள் பெஞ்ச மழைக்கே இப்போ வேலியை தாண்டி வந்துட்டுது. இங்கே மட்டும் வந்து போகுத்துறந்துட்டு அடைச்சிட்டு திருப்பி அடைச்சிட்டேன். அப்போ தண்ணி எங்கே மட்டும் பெறும் உங்களுக்கு? நல்ல மழை பெஞ்சா? நல்ல மழை பெய்தா இது மட்டும் பெறும். அப்போ என்னென்ன வீட்டில் இருப்பீங்க? கலாச்சார மண்டபத்துக்கு போன முறை போயிருக்கோம் நாங்கள். மண்டபத்தில் இருக்கீங்களா? இப்படி எதுவும் குறைஞ்சா வீட்டில் இருப்போம், கூடினா மண்டபங்களில் போயிருக்கிறோம். அப்போ மழை நேரம் குழந்தை பிள்ளைகளை வச்சுக்கிறீங்களா? கஷ்டம் தான். இப்போ உங்கள் ஆடு மாடுகள் எல்லாம் இது முடியாது. நீங்களாம் வளர்க்குறீங்க. அப்போ ஆடு மாடுகள் எல்லாம் கட்டுறதுக்கான இடங்கள் கொட்டு அதாங்க கொட்டு சின்ன போட்டிருக்கீங்கள்ல. இப்படியே விரைக்கில் இதுலேயும் ஒரு வீடு இருக்குது பக்கத்தில். அதுலேயும் பாருங்க தண்ணிகள் எப்படி இருக்குன்னு சொல்லி. நீர்மட்டங்கள் வந்து கூடினதால் இதெல்லாம் கோடை காலத்தில் இந்த பகுதிகளெலாம் வந்து வத்திடும். ஆனால் இப்போ மழை காலத்தில் தான் இதுகளுக்கெல்லாம் தண்ணி நிற்கும். அந்த வரம்பு கிஞ்சால வத்திடும் தண்ணி. பாருங்க மழை காலத்தில் வெள்ளங்கள் எப்படி எங்கே மட்டும் வந்திருக்குன்னு சொல்லி. காரநகர் வயல் நிலங்கள் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. நல்ல அழகாக தான் இருக்குது இந்த மழை நேரத்தில் பார்க்கல. ஆனால் இந்த அழகையும் தாண்டி இந்த மழை வெள்ளங்களால் வந்து நிறைய மக்கள் வந்து கடும் பிரச்சனைகளையும் வந்து எதிர்கொண்டு வந்துக்கணும். பாருங்க எப்படி வடிவாக இருக்குன்னு சொல்லி விடாங்க. பாருங்க ஒரு சில வீடுகள் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி. இதில் பாருங்கள் இந்த காரநகர் பிரதேசத்தினுடைய வயல் நிலங்கள் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த வயல் நிலங்களோடு சேர்ந்து சின்ன சின்ன குட்டி குட்டி கோயில்களும் இதில் வச்சுக்கணும். உங்களுக்கு இதில் காட்டுறதுக்கு தெரியல. மக்களை வந்து குடிநீர் குழாய்களும் போய்கொண்டிருக்கு. நான் நினைக்கிறேன் தண்ணி இதுகளுக்கான குடிநீர் போகும்னு நினைக்கிறேன். பைப் லைன்களில் போகும்னு நினைக்கிறேன். இப்போ நாங்கள் வந்து ஒரு 2 பக்கம் வயல் நிலம் நடுவால் போய் கொண்டிருக்கிறோம். இதில் வந்து ஒரு அம்மன் கோயில் ஒன்று இருக்குது. பழைய அம்மன் கொஞ்சம் பாம்பு போகுது. பாம்பு போய் கொண்டிருக்கோம். அந்த அம்மன் கோயிலை உங்களை காட்டிக்கிட்டு கொண்டு வந்து நாங்கள் ஆலயம் இருக்கிற சூழலை பற்றி சொல்லணும்னு சொல்லிச்சுன்னா என்ன சொல்ல வார்த்தையில் இல்லைன்னு சொல்ல வேண்டாம். அப்படி ஒரு அமைதியான ஒரு சூழலாக இருக்குது. அதோட சுற்றி வர வந்து வயல் பாருங்க, சின்ன ஒரு ஆலயம் தான். ஆனால் இருந்தாலும் இந்த வயல் நிலங்களோட இது கேட்கல. இந்த ஆலயம் ஒரு வித்தியாசமான அழகாக இருக்குது. அப்படியே நாங்கள் இந்த ஆலயத்தை பின்பகுதியில் போனோம்னு சொல்லிச்சோன்னா ஒரு கேணியும் வந்து இருக்குது. அந்த கேணியெல்லாம் வந்து இப்போ மழை காலத்தில் வந்து எல்லாம் முட்டி போயிருக்குது. பாருங்க கேணியை காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ இது வந்து பழைய கேணி நினைக்கிறேன். தண்ணியெல்லாம் தேங்கி இப்போ வந்து முட்டிட்டு தான் எவ்வளோ ஆழங்கள் இருக்குமென்னு சொல்லி தெரியலை. இதுன்ற சைட் கட்டுகளில் வந்து உடைவடைஞ்சான் இருக்குது. பாருங்கள் எப்படி இடங்கள் இருக்குண்டு. உண்மையிலே மழை நேரத்துலேயும் எங்கே ஆக்கள் இந்த ஆடு மாடுகளை வந்து கவனிக்கிறது வந்து சரியான கூட. மழையொன்றும் பார்க்காம ஆடு மாடுகளில் வந்து கவனம் செலுத்தி அவுட்டு கட்டுறது, அதில் பாதுகாக்கிற வேலையில் நிறைய பேர் வந்து எதிர்கொண்டு இருக்கணும்.
இல்லை பாருங்க இப்படி தண்ணியில் ஓடிக்கொண்டிருக்கு. அந்த ஊரியன்ற கிராமத்துக்கு போகிற ரோட்லாம் நாங்கள் நிற்கிறோம். இதால் போனோம்னு சொல்லி சொன்னால் இப்படி நேராக போனால் உங்களுக்கு தெரியும் இங்கே போகலாம், கார்னர் ஜெட்டிக்கு வந்து போகலாம். அப்படியே இந்த இதில் வந்து பாருங்கள் இந்த பகுதியெலாம் ஊருக்கு வந்து போகிறது. இப்போ மழை காலம்ன்றபடியாக பாருங்க இதில் வந்து தண்ணி வந்து இப்படி ஓடிக்கொண்டிருக்குன்னு சொல்லி மழை கால தண்ணி ஓடிக்கொண்டிருக்குது. இதில் வந்து இந்த குளம் ஒன்று இருக்குது. அந்த குளத்தில் இருக்க தண்ணியெல்லாம் அப்படியே மழை தண்ணிகள் நீர்மட்டங்கள் கூடி வந்து கொண்டிருக்கு. இந்த குளத்தின் பேர் வந்து கலட்டி குளம் என்று சொல்லி போட்டிருக்கேன். இது வந்து புனரமைப்பும் செஞ்சுக்கணும், கார்நகர் கிழக்கு அப்படின்னு சொல்லி இதில் போட்டிருக்கணும். பட் இன்னொரு விஷயம் இருக்குது. நான் வந்து முதல் இங்கால வரையக்கில் இந்த பிரதேசத்தில் இருக்கிற மக்கள் நினைக்கிறேன் இந்த கிணறுகளை வந்து உப்பு தண்ணியெல்லாம் பெரும்னு சொல்லி இஞ்சால். ஆனால் இங்காலை பக்கம் எப்படி தண்ணின்னு சொல்லி தெரியல. ஆனால் இங்கால இந்த ஊரி பகுதியில் வந்து கூடுதலாக வந்து தண்ணிகள் வந்து கொஞ்சம் சவர்த்தன்மையோடு இருக்கும். அதால் மக்கள் வந்து குளிக்கிறதுக்கு இந்த கிணறை வந்து பாய்ப்பினும் இதிலெல்லாம் நிறைய பேர் வந்து நின்று குளிச்சு கொண்டு நிற்கிறவன். ஆனால் இப்போ ஆக்கல காணையில். ஆனால் நான் இதில் போகிற வழிகளில் வந்து கண்டேன். இப்போ அதையும் உங்களுக்கு காட்டிக்கொண்டு அப்படி எஞ்சால் பாருங்க வயல் பகுதிகளில் வந்து வேலையில் நடந்து கொண்டு இருக்குது. வணக்கம், நீங்கள் இங்கே இருக்கிறது காரணரா? இது ஊரியா? கொட்டப்புல அது எங்கே இருக்குது? ஊருக்கு பக்கத்தில். இப்போ இந்த இடத்த என்னன்னு சொல்கிறது யாக்கள்? இது மதவடி பிராணம்பட்டி. மதவடி பிராணம்பட்டி என்ன? இப்போ நீங்கள் என்ன வயல் வேலை செஞ்சுட்டு போகிறீங்களோ? வயலுக்கு பார்த்துட்டு போகிறோம், புல்லு பிடிங்க. ஆடு மாடுகளை வளர்க்குறீங்களே? மாடை உண்டு. இதெல்லாம் எப்படி குளம் இருக்கு நெஞ்சாலே? அங்கே இருக்கு குளம். இதில் கோயிலுக்கு என்னம்மா பேர்? வீரபத்திர கோயில். வீரபத்திர ஆலயம். இப்போ இது எதுக்கால போகிறோம் இந்த கோயிலுக்கு போகிறேன்டா? அந்த ரோட்டு போய் அங்கே ஒழுங்கி கொண்டு போகும். இப்போ மழை காலத்தில் கொஞ்சம் இடங்களை இப்படி வெள்ளமோ? ஐயோ வெள்ளம் தான். வெள்ளம் தான் இல்லை இடம். நுழம்பு குழம்பு பிரச்சனை இல்லைன்னு. அப்போ என்ன செய்யுங்க, என்ன சமாளிக்கிறீங்க? குழம்பு வேலை கட்டி தான் படுக்கிறது. அது இங்கே இதுக்கால போகணும் ஒரு ஊருக்கு? இந்த மதவடி ரோட்டால் போய் ஊரியை தாண்டி போகணும். ஊரிக்கு முன்னுக்கு ஊரின்ற தொங்கல் பகுதி அதுக்கு முன்னுக்கு ஊரி பள்ளிக்கூடம் அதான் அங்கால. அதால் போய் ரோட்டு ஒன்று போகுது. அந்த ரோட்டுக்கு அங்கால ஊரி, ரோட்டுக்கு இங்கால கொட்டப்புலம். கொட்டப்புலம். எவ்வளோ காலமாக இருக்கிறீங்க இங்கே? நாங்கள் நிரந்தரமாக இங்கே தான். நிரந்தரமாக இங்கே இடப்பேர் அதில் தம்பி வன்னிக்கு போகையில் கஜாயோட திரும்பி வந்துடுறாங்க. கஜாயோட நின்றுட்டீங்க. அப்போ எப்படி இருந்தது அந்த காலத்தில் ஊரெல்லாம்? அப்போக்கு நாங்கள் இங்கே வரே இல்லை, இராணுவ கட்டுப்பாடு இருந்தது. இல்லை அதுக்கு முதல் நீங்கள் இடம்பெயருக்கு முன்னே? இடம்பெயர முதல் நாங்கள் நல்ல வசதியாக தான் இருந்தாங்க. நல்ல வசதி காரணம் வசதின்னு சொல்கிறாங்க. வசதியாக இருந்தாங்க. இப்போ கஷ்டம். இப்போ கஷ்டம். இடம்பெயர்ந்து போய் வந்து எல்லாம் வீடு வசதியெல்லாம் அழிச்சிட்டான் ஆமி. இப்போ எல்லாம் திருப்பி எல்லாம் வீடு காட்டி இருக்கிறீங்க. கட்டையில் அரசாங்கம் தெரியல எங்களுக்கு ஒரு உதவியும். நாங்கள் எங்களோட சுய முயற்சியில் வளர்ச்சி கட்டணும். உங்கள் ஊரில் தண்ணி எப்படி? தண்ணி குடிநீர் இப்போ கொஞ்சம் நல்ல தண்ணி. என்ன கிணத்துல வருது? நல்ல தண்ணி பைப்பில் தான் எடுக்கிறதோ, கிணத்துல நல்ல தண்ணி. மழை நேரத்தில் மட்டும்? மழை நேரத்தில் மட்டும் குளிச்சு முழுவத்தான். இந்த கிணத்துலேயும் ஆக்கள் குளிக்கிறவே இல்லை. இந்த கிணத்துல இதுலோ இதில் குளிக்கிறது. ஏன் அவையல் வீட்டில் உப்பு தண்ணியண்டோ? ஊர்லேயே சில பேருக்கு இல்லை தானே கிணறு. கிணறு இல்லையா அவையலுக்கு? அப்போ இதில் வந்து குளிக்கிறது. இது பொது கிணறு. பொது கிணறா கண்டிப்பாக. எங்கள் அம்மா என்ன கொண்டு போகிறீங்க? இதுதான் பாரம்பரிய ஆக்கள். இந்த வீட்டில் தான் பாரம்பரிய இயற்கை வளர்களை எல்லாம் பார்த்து நீங்கள் எல்லாம் போயிட்டு கண்டுருக்கீங்க போடாக்குது. அம்மா அந்த அம்மா சும்மா நிற்கக்கூடாது. அம்மா வந்து ஒரு பெரிய ஆளையாண்டா நீங்கள் நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. கார்நகரில் வந்து இந்த பாரம்பரியமாக நிறைய பொருட்கள் எல்லாம் வந்து வச்சிருக்கிற அம்மா. இப்போ எதேர்ச்சியாக இந்த நாங்கள் வயல் நிலத்தை காட்ட வரைக்கும் அம்மா கண்டதில் சந்தோஷம். என்ன எப்போ எங்கள் வீடு உங்களை வீடு இருக்குது? இப்படி போய் இப்படி திரும்பி அங்காலையும் திரும்பி போகணும். உங்களோட இதுக்கு என்ன ஊருக்கு என்ன பேர்? இந்த பிள்ளையார் கோயில் இருக்குல்ல தம்பி, பிள்ளையார் தெருவடி பிள்ளையார். தெருவடி பிள்ளையார் கோயிலில் இருந்து அப்படியே நேராக வர சந்தி ஒன்று பெருகுது. அந்த சந்தியால் திரும்பினா அதுதான் வீடு. வீடு இப்போ என்னத்தில் வந்தீங்க? நீங்கள் சபாரத்தினம் வீடுன்னு கேட்டால் எல்லாரும் காட்டுவேன், எல்லாரும் சொல்லுவீங்க. என்னத்தில் வந்து இப்போ வரைக்கும்? இப்போ நடந்து தான் வரேன். நடதான். ஆனால் எங்களை காணியை பார்க்குறதுக்கு நாங்களே பாடுபடுறது. அது சரி. இப்போ அவருக்கு வயது ஆயிட்டுது. அப்போ ஒன்றும் செய்ய முடியும். எப்படி காரணம் நிலம் எப்படி இதுக்கு விவசாயம் வயலுக்கு? முந்தையெல்லாம் நல்லா இருந்தது. இப்போ என்னவோ சரியா எரியுது. இப்போ வயலெல்லாம் கொஞ்சம் எரிஞ்சுதாக்க தண்ணி மழையும் ஊறிடுது, பாசியா போச்சு. இந்த தொங்கல் காணி தானே எல்லா தண்ணியும் வந்து இங்கே சேருது. சேர்றதால உப்பு தண்ணி வந்து சேருது. இல்லை மழை தண்ணி வந்து சேருது. அந்த ஓடி வாடுறது எங்களோட காணியை பாதிக்கும்.
புயல் தண்ணி புயல் தண்ணி அங்கேருந்து இங்கே ஓடி வருதானே அப்போ அதை தடுக்கிறதுக்கான அணைகள் ஒன்றும் இல்லையா இல்லை அது இந்த இப்போ நெல் அப்படி அமர்த்தி கொண்டு ஓடுமே தடுக்கிறதுக்கு அணை இல்லை அதைத்தான் இந்த வாய்க்கால போட்டு அதான் இந்த வரம்பு கட்டணும் வடிவாக கட்டணும் இருக்கிறோம் பெருசா கொஞ்சம் உயர்த்தி அந்த காலத்தில் என்ன மெயின் இப்போ பிரதானமான தொழில் என்ன இங்கே காரணர் மக்கள் இவன் வயல் தான் உங்கள் வயல்லாம் கூட இப்போ எப்படி இருந்தது அப்போ உங்களோட காலத்தில் ஊர் வயல் வந்து நல்லா இருந்தது நிறைய சாமான்கள் வச்சுருக்கீங்க கூட வீடியோவில் எல்லாம் காட்டுறீங்களா ஆக்கள் வந்து தீ கொண்டு வைப்பாங்க சாப்பாட்டுக்கு நெல் இருக்கும் இப்போ கொஞ்சம் எல்லாம் கஷ்டம் கிலோவுக்கும் கட்டாது இது கூட வயல் தானே இது அம்மா இந்த வயலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி இனி உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கா அப்போ என்ன நீங்கள் அடுத்த சந்ததிக்கு அப்படி அந்த ஏதோ எங்களை யார் பார்க்கணுமோ அது கிட்ட ஒப்படைப்பீங்க ஒப்படைப்பீங்க சரியம்மா உங்களை சந்திச்சல சந்தோஷம் நாங்கள் இப்படி உங்களை அந்த ஊர் எங்களை பக்கம் போய் பாம்பண்ணி வெள்ளங்கள் அது எழுதலானே ஓ அப்போ அதுகளை சும்மா காட்டிக்கொண்டு கொண்டு வந்து நாங்கள் சரியம்மா சந்திச்சல சந்தோஷமா இந்த கிணத்துல வந்து இந்த ஊரில் எங்களை பகுதியில் இருக்கிற சில பேருக்கு வந்து கிணறுகள் இல்லையா அப்போ அந்த கிணத்து இல்லாதால இந்த இடத்துல வந்து குளிப்பினம் அதுதான் நம்ம சொன்ன வேணா முதல்ல உங்களை சொல்லியிருந்தேன் நான் இப்போ இதில் இந்த தண்ணியில் ஓடுறதை பார்க்குறதுக்கு சின்ன பிள்ளைகளும் வந்து பார்த்து கொண்டு இருக்கணும் பாருங்க இதில் வந்து ஒரு வைரவர் கோயில் வந்திருக்கு பாருங்க பாலோடை ஊரி வீதின்னு சொல்லி போட்டிருக்கணும் இந்த கிராமத்துக்கு போகிற ரோட்டுகள் எல்லாமே பாருங்க கிராமத்துக்கு போகிற பாதைகள் எல்லாம் வந்து கடும் மோசமாக இருக்குது அப்படியே இதில் பாருங்க ஃபுல்லாக வந்து மலையால் வந்து போகிற ரோட்டு ரெண்டு பக்கம் வந்து வெள்ளங்கள் ஓடிக்கொண்டிருக்குது இந்த பாலத்தை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் தலை பாலம் கீழே போடும் போடாது இதில் பாருங்கள் இந்த வெள்ள தண்ணி எல்லாம் வந்து இப்படி ஓடுது வந்து அப்படியே இந்த பகுதிகளில் வந்து சில பேர் வீடுகளும் கட்டி வச்சுக்கணும் வீடுகளுக்கு எல்லாம் வந்து வெள்ளம் ஆனால் இப்போ வந்து வீட்டுக்குள்ள ஆக்கள் இருக்கணும் தெரியலை ஏன்னா இந்த நிலைமையில் வந்து இருக்கையில் அதான் அதுக்குள்ள வீடுகளுக்குள்ள வாங்க அப்படியே போயிட்டு இந்த பிரதேசம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் அதோட இந்த பிரதேசத்துக்கான ஒரு மயானம் ஒன்றும் இருக்குது அந்த மயானம் வந்து இந்த தரவ பகுதிக்கெல்லாம் இந்த மயானம் அமைஞ்சிருக்கு அந்த மயானத்துக்கு போகிற வீதியை பாருங்க வீதி ஃபுல்லாக வந்து வெள்ளம் தான் நிற்கிது முதல் காட்டின டிப்பர்கள் எல்லாம் வந்து இந்த பிரதேசத்துக்குள்ளே தான் வருது நான் நினைக்கிறேன் ஏதோ அதை வேலை திட்டங்களை தான் செய்யணும் போட்டாக்கு அப்படி நடந்தால் நாங்கள் உங்களுக்கு அதையும் காட்டுறோம் அந்த உடைஞ்சி நொறுங்கி இருக்கிற பாலங்களுக்கெல்லாம் டிப்பரும் வந்து ஒன்று இருக்குது நான் நினைக்கிறேன் ஏதாவது வீதிகள் புனரமைப்புகள் செய்யணும் போட்டாக்கு அப்படி தொடர்ச்சியாக ஒரு 4-5 டிப்பர் வந்து ஒன்று இருக்குது வழியில் வந்து ஐயாவரால் வந்து தண்ணிக்கு விழுந்து போனார் கடல் தொழில் செய்ய போகிறார் அவனே ஒருமே ஒளிம்பிட்டீங்களேண்ணே ஏன் ஏலாதா தண்ணி நிறையா கல் இருந்து இது எங்கே போகுது ஐயா இந்த ரோடு இந்த ரோடு எங்கே போகுது இந்த சுழற்சியும் கிடக்குது அப்போ இது எல்லாம் மழைன்னு சொன்னால் போய் வர கஷ்டம் தானேண்ணே தண்ணிகள் அதே விழுந்துட்டீங்களேண்ணே அதான் விழுந்துட்டீங்களேண்ணே சார் என்ன என்ன தொழில் செய்கிறீங்க நீங்கள் கூடு பாயிரீங்களா எத்தனை வயசு உங்களுக்கு எனக்கு இப்போ 85-90 ஸோ இப்போ இந்த வயசுலேயும் கடலுக்கு இறங்கி பாயிரீங்களா கரையாளுக்கு போகிற நீங்கள் பாருங்க ஐயா இந்த வயசுலேயும் கடலுக்கு தொழில் செய்கிறாராம் எவ்வளோ நிறைய பேர் செய்யணுமா தொழில் என்னென்ன மீன்கள் படும் இறாலுக்கு மட்டும்தான் இப்போ இறால் சீசனு மீன் படும் கவனமாக போங்கோ பிள்ளைகள் இருக்கா உங்களுக்கு என்ன செய்யணும் அது உங்கள் தொழில் தான் செய்யணும் அப்போ நீங்கள் இந்த வயசில் இப்படி தெரிய பேசுகிறே இல்லையா உங்களை பேச கையும் காலம் நிற்கும் அதே வெளியே தின்னக்கூடாது அதான் அந்த காலத்து ஆக்களுக்கு ஒரு வைராக்கியம் ஒன்று இருக்கேனே அது ஒன்றும் செய்யலை உங்களுக்கும் இருக்குது அந்த வைராக்கியம் என்ன அப்போ நீங்கள் இப்போ திரியிற பிரச்சனை இல்லை இதுக்கு இப்போ மழை நேரம் வெள்ளங்கள்லானே கவனமாக திரியணுமேண்ணே இப்போ எங்கள் வீட்டை போகிறீங்களே சாப்பிடு மதியம் என்ன சாப்பாடு கறி என்ன மீனாக்குமா புரிய என்ன கடல் தொழில் வேண்டாம் மீன் தானே மீன் தான் அப்போ எந்த ஊர் இருக்குல்ல நீங்கள் இருக்கிறது எந்த ஊர் இருக்கிறது ஊரியா உங்கள் அந்த கராச்சிக்கு பக்கத்து அது எங்க எந்த ஊர் அதுக்கு பேர் அது பேர் கராச்சி வச்சுக்காம இருக்கமோ
போங்க இப்போ இன்றைக்கு நல்ல பேச்சு விடும் போடாது தண்ணிகளோட போ எங்கே விழுந்து போட்டு வாருங்க வயசு நேரத்தில் வீட்டில் இருக்காங்க என்ன எல்லாரும் பேர் மேலங்களுக்கு அதான் மெனங்கக்கு இல்லை எவ்வளோ காலமாக இந்த ஊரில் இருக்கிறீங்க நீங்கள் நான் இந்த பக்கத்துக்கு கனகாலம் பிறந்த தெரிஞ்சான் மணி போச்சு பிறந்து வளர்ந்து தெரிஞ்சான் நீங்கள் ஓ எல்லாம் தான் எப்படி இருந்த அந்த காலத்தில் ஊர் இல்லை அந்த காலம் தொடக்கம் களத்தில் செய்கிறான் இங்கே ஊருக்கே போகிறது சரியாங்களே என்ன வாங்க கவனம் வாங்க ம் பிள்ளைக்கு இதை மாற்றுங்க ஓடுப்பேனே ஓடி போக மாட்டீங்களோ இல்லை இல்லை ரொட்டி கண்டே ஓடும் இல்லை நான் நடக்க மாட்டேன் ஓடி போக மாட்டேன் அதை பிடிச்சி தான் நடக்கிறேன் பாருங்க அங்கே இத்தனை வயசுலேயும் தொழில் செஞ்சு கொண்டு போட்டு போகிறாராம் ஆனால் பார்க்க ஆச்சரியமாக கிடக்கு பாவம் என்ன இதுக்குள்ள இந்த ஊருன்ற மயானம் வந்து தான் நாங்கள் அதில் முதல்ல காட்டினா தானே மயானத்துக்கு போகிற ரோட்டை பாருங்க அப்படி இருக்காண்டு இப்போ இதுகளுக்கெல்லாம் நாக்கள் தொழிலுக்கும் போய் வரையும் நம்ம போடாக்கு வயசான நாட்களுக்கு இந்த வெள்ளங்களை அதில் போய் வர்றது கொஞ்சம் கரைச்சிடலாம் பாருங்க இந்த ரோட்டுகள் இந்த ஊருக்கு போகும் வரைக்கும் ரோட்டுகள் இப்படித்தான் இருக்குது இப்போ ரோட்டில் வந்து ரோட்டை கலந்து பாருங்க வெள்ளம் ஓடிக்கொண்டு ஏன்னா ரோட்டோட நிலைமை வந்து அப்படி இருக்கிறதால இந்த வீடுகளில் இருக்கிற வெள்ளங்கள்லாம் அப்படியே போய் தரவைக்கு வந்து போகுது ஊர் வந்து எப்படி இருக்காண்டு இதில் வந்து நல்ல பெரிய பூரச மரங்கள்லாம் நிற்குது அதுக்கு பழைய காலத்து வேலிகள் போடாது எல்லாம் முளைச்சி பெருசாக இருக்குது அதோட நிறைய ஊருக்கு வந்தோடனே நிறைய ஆடு மாடுகளை வந்து வாங்கக்கூடிய மாதிரி இருக்குது அங்கே வயல்கரையோட வந்து நிற்குது அதோட மாதிரி சின்ன பிள்ளையெல்லாம் இப்போ டியூஷனில் போய் கொண்டிருக்கேன் அதோட ஒரு தம்பி வந்து பட்டம் போட்டு கொண்டிருக்கார் இப்போ டியூஷனுக்கு போய் நம்மளோட பிள்ளைகள் இது வந்து இந்த ஊருண்ட கிரவுண்ட் போடாது ஆனால் கிரவுண்டுக்கெல்லாம் வெளில நிற்கிறதால ஆக்களை இப்போ விளையாடுறையில போடாது அப்படியே ஊருக்குள்ளே வந்தோடனே இதில் வந்து முதலாவது ஒரு கண்ணகி அம்மன் கோயில் ஒன்று இருக்குது பாருங்க கண்ணகி வந்து சிலம்போடு நிற்கிற மாதிரி ஒரு சிற்பம் செஞ்சு கோயிலும் வந்துருக்குது அப்படி எஞ்சால பனந்தோப்போல் நிற்குது அப்படி எஞ்சால பாருங்க ஆடு மாடுகளும் மேய்ஞ்சோன்னு இருக்குது இப்போ பனந்தோப்புகளுக்கெல்லாம் எப்படி வெள்ளம் கிடைக்குன்னு சொல்லி 2 தம்பியாக்கள் போய் கொண்டு வந்து அப்போ அவையிட்ட கேட்டுனாங்க அது தாங்க யாழ்ப்பாணம் போய் வரையணுமாம் ஆனால் இந்த அதில் நான் காட்டின முன்னுக்கு அந்த பஸ்கோட்டோட இந்த ஊருக்கு திரும்புகிற பகுதியிலேருந்து இங்கே நிறைய தூரம் மட்டும் விடாமல் இருக்குது ஆனால் அந்த இடங்களுக்கு போகிறதுக்கு உள்ளுக்கு வந்து எந்த விதமான வசதிகளும் இல்லை இப்போ இந்த படிக்கிற பிள்ளைகள் டியூஷனுக்கு போய் வராக்கள் டவுனுகளுக்கு போய் வராக்கள் எல்லாம் அங்கே அதில் இறங்கி நடந்து தானே போகிறவை அமைஞ்சு மற்றது விடிய ஒரு பஸ் வாரதான் பள்ளிக்க பிள்ளைகளை மட்டும் ஏற்றிக்கிட்டு போகிறதுக்கு மற்றபடி இதுகளுக்கெல்லாம் வசதி எல்லாம் இல்லை ஆனால் ரோட்டுகளே பாருங்கள் ரோட்டுகள் எல்லாம் எந்த எல்லாமே கிடக்கண்டு பாதையில் குறுக்காலையெல்லாம் வெள்ளங்கள் ஓடிக்கொண்டிருக்கு ரொம்ப வந்து திருப்ப மழை வந்துட்டுது லைட்டாக துமிச்சு கொண்டு இருக்குது என்ன பெருசாக வருவது தெரியல எப்படி இதில் பாருங்க ஒரு வைரவர் கோயில் ஒன்று இருக்குது இதில் வைரவர் கோயில் சூளம் எல்லாம் வந்து அதில் வச்சிருக்கணும் இப்போ வைரவர் கோயிலை தான் இருக்கணும் இந்த ஊருக்குள்ளே வந்து உள்ளுக்கு போகிற வீதிகள் இந்த வீதியெல்லாம் இப்படி தான் இருக்கலாம் மணல் தரைகளோடு இருக்குது அதோட மழை பெஞ்சால் பைக்கில் மூடையெல்லாம் கிடக்கு இந்த பகுதியை வந்து தோட்டப்புலம் அப்படின்னு சொல்கிறதையாம் இது வந்து ஒரு தோட்டப்புலம் என்ற ஒரு கிராமம் தான் இந்த கிராமம் இதுக்குள்ள 2-3 கிராமங்கள் இருக்குது அப்படி நாங்கள் பொங்கலுக்கு போகணும்னு சொன்னால் ஊரி என்ற கிராமத்துக்கும் போகலாம் இதில் பாருங்க இது ஒரு வாசியசாலை போடாது பட் அது நிறைய பழைய வீடுகளும் இருக்குது இதில் பாருங்க வீடுகள்லாம் அப்படியே அழிவடைஞ்ச நிலைமையில தான் இருக்குது பனைமரங்கள் வந்து இங்கே நிற்கிறபடியே அதிகமான வேலியலாக்கள் பனை மட்டையிலால் வந்து அடைச்சிருக்கணும் அப்படியே நாங்கள் இதால் விரைக்கல இதில் வந்து ஒரு பாடசாலை ஒன்று இருக்குது காரை ஊரி அமெரிக்கன் மிஷன் பாடசாலை என்று போட்டிருக்கேன் பேரும் அவ்வளோ பெரும்பாலான இடங்களில் இல்லாட்ட வீடுகளையும் வந்து தண்ணி டேங்கில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது தண்ணி வந்து ஆக்கள் பவுசர்கள்லாம் அடிக்கிற கூடாது உள்ளுக்கு வந்து சில பகுதிகளில் வந்து ரோட்டுகளெல்லாம் வந்து போட்டிருக்கணும் இதில் வந்து இளந்தென்றல் விளையாட்டு கழகம் இருக்குது பாருங்க நாங்கள் உள்ளுக்கு இந்த ஊருக்கு வாரத்துக்கு ஆரம்ப பகுதியில் இருக்கிற ரோட்டுகள் போடப்படையில ஆனால் உள்ளுக்கு இந்த ரோட்டுகள்லாம் இப்போ தான் போட்டிருக்கிறேன் இது புது ரோட்டுகளாக கிடக்கு ரோட்டுகளெல்லாம் வந்து ஆடு மாடுகள்லாம் கூட ஓடுத்துருக்கணும் இப்போ வந்து பனம் பாத்தியல் வந்து ஆக்கள் போட்டிருக்கணும்
இன்றைக்கு இங்கே ஊரை பார்க்க வந்த இடத்துல வந்து ஒரு சோகமான நிகழ்வு என்னென்னு சொல்லி சொன்னால், இந்த ஊர் மக்கள் தெரியும் அதிகமாக வந்து இந்த கால்நடைகள் வந்து நாட்கள் வளர்த்து ஒரு சில பேர் தங்களுடைய இந்த வாழ்வாதாரத்தை வந்து பார்க்கணும். அப்போ இந்த இடத்துக்கு வந்து மின்சார சபையில் இருந்து ஆட்கள் வந்து இந்த வேலை செய்கிறதுக்கு அப்போ ஒரு வேகமாக ஒரு பாதையெல்லாம் பரவாயில்லை. ஆட்டுக்குட்டி ஒன்றுன்றது அந்த ஆட்டுக்குட்டியை வாகனத்தால் ஏற்றி சாக்கொண்டு ஓட்டினோம். செத்துருது ஆட்டுக்குட்டி. அக்கா வந்து அழுது கொண்டிருக்கிறா. ஒரு சோகமாக போச்சுது. அக்கா வரைய அழுது கொண்டு வந்து நீங்கள் சொல்லுங்கண்ணா என்னக்கா நடந்தது? அண்ணா எங்கட ஆட்டுக்குட்டியை அதில் விளையாடி கொண்டு நின்றது. நாங்கள் கேஸ் வேனம் வந்து இடத்துல நின்றதண்ணா. அப்போ நாங்கள் இது வேன் வருதுன்னு சொல்லி நாங்கள் எட்டி பார்த்து கொண்டு இதில் நின்று நாங்களண்ணா. இன்றைக்கி வேன் அப்படியோ அதில் போயின்னா அதில் ஸ்லோ பண்ணல குட்டி அந்த சந்தியில் விளையாடி கொண்டு நின்றது. நாங்கள் பார்த்து கொண்டா நின்றாங்க. இப்போ தான் நாடை விட்டு நாங்கள் பின்னர கையாண்ணா ஒரு அடி தானே ஆட்டுக்குட்டி அங்கே செறிஞ்சு விழுந்துருதுண்ணா. அப்போ அந்த போதில் நான் பின்னால் ஓடி போனேன். அது மின்சார சபையில் வந்து அந்த இப்போ புதுசாக கரண்ட் கொடுக்குறதுக்காக அளந்து கொண்டிருக்கணும் வாக்களுக்கு. அப்போ இப்படியே போய் அங்கே போய் நின்றது. அப்போ அதில் போய் நாங்கள் என்ன நடந்தது அப்போ அந்த அண்ணாக்கள் சொல்லிச்சுன்னா உங்களுடைய ஆட்டை அடிச்சு போட்டு போயினோம்னு சொல்லி 4-5 சின்ன பிள்ளைகளை கேட்டு பாருங்க. அவைகளுக்கு தெரியும். அவை தான் சொன்னேன் இப்படி உங்களோட ஆட்டை அடிச்சு போட்டு போயினோம்ட்டு. நான் சின்னால இந்த பிள்ளைய கூட காய்ச்சலன்னா நான் இவர்கிட்ட கொடுத்துட்டு நான் பின்னால் போனேன். போய் நான் போய் கேட்டேன் அண்ணா வந்து சரி பாருங்கண்ணா என்ன நடந்தேன்னு சொல்லி வந்து பாருங்கண்ணான்னு சொல்ல அது கூட வந்து பார்க்கலண்ணா. அதில் நின்று கொண்டு நாங்கள் வேற ஒன்று நாங்கள் மெதுவாக தான் வந்து நாங்கள் அடிக்கலை அண்ட் அவர் சொன்னேன். அப்போ நான் உங்களோட சரி நான் ஆதங்கத்தில் கத்துறேன். எந்த ஆட்டுக்குடி செத்து போயிட்டேன் நான் ஆதங்கத்தில் கத்துறேன். ஆனால் அவே என்ன வந்து பார்த்துருக்கலாம் தானே வந்து கூட பார்க்கலண்ணா. நீங்கள் நம்பரை கொண்டு பொலிசில் கொடுங்க நாங்கள் பொலிசில் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி திமிராக்காத சொல்கிறாரு. அப்போ நான் அழாலண்டு அழுதேன். நான் நீங்கள் நல்லாவே இருக்க மாட்டீங்க நாசம் மறுத்து போவீங்கன்ட்டு நான் அழாலண்டு அழுது பேசினேன். வந்து சரி பாருங்க இந்த ஆட்டுக்குட்டி நான் படுக்கையில் வச்சு வளர்த்துறேன். நான் இந்த ஆட்டுக்குட்டியை அவ்வளோ அந்த மழை வெயிலுக்கு அப்படிலாம் நாங்கள் பாதுகாத்து வளர்த்துருப்போம். இந்த ஆட்டுக்குட்டியை சொல்லுங்க அடை வச்சு வாங்கினேன். இந்த பிள்ளை நகை அடை வச்சு போட்டு இந்த ஆட்டுக்குட்டி போட்டுக்கலாமே இல்லை நான் வாங்கினேன் ஆசையாக. அதுக்குள்ளே அடிச்சு போட்டு போயிட்டாங்களே நான் ரோட்டில் வச்சு வந்து பார்க்க கூட இல்லையா என்னன்னு சொல்லி. கேனர் மின்சார சபை கேனர் மின்சார சபை வந்து அளக்குற ஆக்கள் இன்னும் கரண்ட் கொழுவேல. இப்போ வந்து புதுசாக கொழுவுற ஆக்கள் அந்த பக்கத்தில் தானே நான் பக்கத்து விட்டு தான் நின்றாவே எல்லாம் கிளச்சி கொண்டு சைக்கிளில் வந்து கூட பார்க்கல. நீங்கள் போய் அங்கே அறிவிங்க நான் செய்கிறது செய்கிறேன்டாவே போய் நம்ம நான் சொல்லிங்க நெஞ்சமா ஒரு வார்த்தை கூட வந்து கேட்குறேன். நான் வந்து எங்களையாவே 2 வார்த்தை சொல்லியிருந்தாலும் நாங்கள் ஒன்றும் சொல்லாமல் விட்டுருப்பேன். ஒரு மனஜாஜிலாம் இந்த குட்டியை அடித்து இப்படி தானே நான் நாளைக்கு ஒரு குழந்தை பிள்ளைல நின்று அடித்து போட்டு போவியர். இந்த ஒரு உசுர சாக்காடு இந்த தாயாடு வந்து கத்துதாங்க பாருங்க. நான் அப்படி அடிச்ச இடத்துல தாயாடு அப்படி கத்தி கொண்டு நிற்கிதாண்டு. அந்த ஆடு என்ன வேதனை படம். ஒரு மனஜாஜி இல்லாமல் வந்து 2 ஆறுதல் வார்த்தை சொல்லி போட்டு போயிருக்கலாம். அக்கா நான் தெரியாமல் அடிச்சு போட்டு மக்கான்னு சொல்லி ஆறுதல் சொல்லிட்டு போயிருந்தேன். நான் ஒன்றுமே சொல்லியிருக்க மாட்டேன். ஆறுதலாக 2 வார்த்தை சொல்லிட்டு போயிருந்தாலும் நான் ஒன்றுமே சொல்லியிருக்க மாட்டேன். சரி அதை பியோரில் போகிற இருண்டாய் போட்டுதானே நான் ஆறுதலாக விட்டுருப்பேன். நான் நெஞ்சழுத்தமாக கதை சொல்கிறேன். நான் நின்று கொண்டு அதில் நீங்கள் பொலிசில் கொண்டே கொடுங்க இந்த வாங்கின நம்பரை போட்டோ பிடிங்கோ அப்படின்னு சொல்லி தள்ளி விடுறாருண்ணா எங்களுக்கு அவர். பாருங்க இந்த பிரதேசத்து மக்கள் வந்து அவை தங்கிட்ட வாழ்வாகிறதுக்கு இந்த ஆடு மாடுகள் அதுகளை 1-2 வாங்கி கஷ்டப்பட்டு தான் வாங்கி வளர்த்து தான் சீயங்கள் போகுது ஓடாக்கு. பாருங்க வேண்ட வீடுகளும் அப்படி இருக்குன்னு சொல்லி. ஆனால் அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் இப்படி செஞ்சு கொண்டு போகணும் உண்மையிலே இது ஒரு கவலைக்குரிய விஷயமா இருக்குது. ஆனால் நின்று ஏதாவது கேட்டு சரி போயிருக்கலாம் என்ன நடந்ததுன்னு சொல்லி. ஆனால் இதில் அடிக்கிற ஆக்கெல்லாம் வந்து கண்டவையாக இந்த வாகனம் தான் அடித்து போட்டு போகணுன்னு சொல்லி நாங்கள் நிற்கையில் போனது தான் வாகனம். ஆனால் எங்களுக்கு தெரியாது இப்படி நடந்ததுன்னு சொல்லி. இப்படி செய்யாங்க தயவு செய்து இதெண்டா வந்து நின்று கேட்டுட்டு ஏதாவது ஒன்று ஆறுதல் சொல்லி போட்டு போனால் கூட பரவாயில்லை. அவையில் காசு கேட்டோ இல்லை இந்த போன உயிரோ ஒன்றும் செய்யலை. ஒரு சரி வந்து ஆறுதல ஒரு மன்னிப்பு சொல்லிப்பட்டு போயிருக்கலாம் தானே. என்ன விடுறது அடிச்சு போறாரு அவர். ஏதோ இங்கே கூட பொலிசில் விடுங்க நாங்கள் செய்கிறோம்னுட்டு போறாருண்ணா. இதை நெஞ்சழுத்தமா அவர் 2 விட்ட போய் கேட்டேன். அண்ணா வந்து பாருங்கண்ணா நீங்கள் ஒன்றும் செய்ய வேணாம் வந்து பாருங்கண்ணான்னு கூட சொல்லி பார்த்தேன். எனக்கு அதுக்கு கூட ஒரு மறுமொழி சொல்லாமல் விட்டு போறாரு அவர். உண்மையிலே கவலைக்குரிய விஷயமாக இருக்குது. அதை வந்து என்னென்னு சொல்கிறது பாசமாக அதை வந்து வளர்த்தவர்களுக்கு தான் அதன் அருமையில் தெரியும். ஐயோ ஏன்னு இப்படி செஞ்சுட்டு போகிறாங்களோ அறியல். ஆனால் இப்போ பாதையா இல்லையே இல்லை இது மெயின் ரோட்டாண்டு இல்லை சும்மா இது ஏனியன் பாதை இல்லை சும்மா உள் ரோட் தான். கிரவுண்டுக்கு நின்று ஆட்டுக்குட்டி கிரவுண்டுக்கு இல்லை அந்த கடல் பக்கத்தில் நின்ற சைடில். இப்போ பின்னேரம் தான் விட்டு நாங்கள் கட்டி வச்சுட்டு நாங்களும் சரி உள்ளுக்குள்ளே தானே நின்று மேட்டு மண்டு விட்டு நாங்கள் கட்டி போட்டு கைத்தோட நிற்கிது தாய் கூட பாருங்க அந்த வருது தாய் பாருங்க. சரி அழாங்க நாளை இப்போ பரிவீனம் தானே திருப்பி இந்த அளக்கிறதுக்கு அப்போ கேளுங்க ஏன் இப்படி செஞ்சு போட்டு போனீங்களாண்டு. நாங்கள் கேட்டு மறுமொழி கிடைக்கல இனியும் வேணாம் கிடைக்க போகுது எங்களுக்கு. அவ்வளோ ரப்பா கதை சொல்லி ஒரு ஆறுதல் கூட சொல்லாமல் போய் நம்ம இனியா நான் எங்களை மறுமொழி சொல்ல போய் மீனி. இது வந்து ஊரி அண்ணமார் கோயில். இல்லை லைன் பஸ்ஸா இல்லை கோயில் எப்படி இருக்கான்னு சொல்லி. நாங்கள் வந்து இந்த காரநகர் ஊரி கடற்கரைக்கு வந்துட்டோம்.
கடற்கரை எப்படி இருக்குன்னு சொல்லி. அதோட இந்த கடல் தண்ணிகள் வந்து ஊருக்குள்ளே வராத அளவுக்கு இதில் வந்து அணையும் வந்து போட்டிருக்கணும். அதோட விடியவையில் வந்து நிறைய மீன்பிடி தொழில்கள் வந்து நடக்கும். அதிகமாக வந்து பெண்கள் வந்து இந்த தொழில்கள் வந்து செய்கிறவையாம். என்ன சொன்னால் ஆட்களுக்கு வந்து பொருளாதார ரீதியாக வந்து கொஞ்சம் பிரச்சனைன்றபடியாக பெண்களும் வந்து தங்களுடைய பணத்தேவைகளுக்காக தொழில்கள் மற்றும் இந்த இறாலுகள் கூடுகள் எல்லாம் வந்து விற்கிறவை. ஆனால் இப்போ நாங்கள் வந்தது பின்னைய டைம்ன்றபடியாக வேலை காண முடியாது. இப்போ ஒரு சில அண்ணாக்கள் வந்து இல்லை தொழில் செஞ்சு நிற்கிறோம், நாங்கள் அதையும் பார்ப்போம். வணக்கம் ஐயா. இந்த கடற்கரை என்ன பேர் சொல்கிறது? இது ஊரி ஊரி. என்ன காலத்தில் வேலையை ஓட்டுறது? வேலை போட்டுருக்கு. இப்போ தொழிலுக்கு படிக்கிறோம். இப்போ 20 தொழிலுக்கு படிக்கிறீங்க? இப்போ படிக்கிறோம். போயிட்டு அப்போ போயிட்டு சில 12 மணிக்கு வரும். என்ன தொழில் இந்த பெரும்பாலும் நடக்குது? பெருங்காலம் இப்போ ராக்கூடும் மற்றது மாய வேலை போடுறது. வேலை. இப்போ இந்த இந்த காலப்பகுதியில் அதுதான் கூட. அதுதான் கூட. எவ்வளோ காலமாக நீங்கள் இந்த ஊரில் இருக்கிறீங்க? நாங்கள் இங்கேருந்து ஞாபகம் இப்போ நாங்கள் பிறந்த நாளுக்கு இங்கே ஊரி தான் பிறந்து. அப்போ அந்த நாள்லேருந்து எங்களுக்கு வயசு வந்த உடனே தொழில் செய்து பழகி நிறைய அனுபவம் இருக்குது. எப்படி இந்த கடல் எப்படி தொழிலுக்கு? கடல் நல்ல கடல், கொஞ்சம் தொழில் கொஞ்சம் கூடி போச்சு. அதால் கொஞ்சம் மீன்பிடி வளங்களுக்கு குறைவு. ஆக்கள் கூட கடல் கொஞ்சம் சின்ன. அப்போ சின்ன கடல் வந்துட்டு எங்களுக்கு அடக்கமான ஒரு கடல். அது வந்து தொழில்கள் கூடினோடனே மீன்றார்கள் கொஞ்சம் கொஞ்சம் குறைவு. இந்த பிரதேசத்தில் இருக்க மக்கள்லாம் எல்லா மக்களும் தெரியும். எங்கெங்க தெரியும்? உங்களை வட்டுக்கொட்டை, ஆனைக்கொட்டை, சங்கானு, எல்லாம் ராத்திரடி, எல்லாம் புண்ணால எல்லாம் தெரியும். மீன் பிடிவாட கொஞ்சம் குறைவு. எல்லாரும் பங்கிட்டு சாப்பிட வேண்டிய கடை. இப்போ எவ்வளோ வருமானம் பெறும் உங்களுக்கு? வருமானம் இப்போ உங்களுக்கு ஒரு 1000, 1500, சில 500, 2000, 3000 பெறும். அப்படியே அப்போ கனகாலம் ஊரில் இருந்தேன்னு சொல்கிறீங்க. அந்த காலத்துல எல்லாம் எப்படி இருந்தது? அந்த காலத்தில் கூடுதலாக தொழில் செய்கிறாங்க. அந்த காலத்தில் கொஞ்சம் மீன்கள் கொஞ்சம் விலை குறைவு தான். மீன் நல்லா பிடிச்சினாங்க, நல்லா உழைச்சினாங்க. இப்போ வந்து மீன் நல்லா விலை, மீன் அம்பளத்தில் விற்கிறதுக்கு. அப்போ கடற்தொழிலையும் தாண்டி இங்கே வேறு என்ன தொழில் செய்யணும்? கடற்தொழில் தாண்டி சில வேலையில் கூலி வேலையை போயிடும். அது கடற்தொழில் தெரியாத ஆக்கள் அது கூலி வேலை. நாங்கள் தெரிஞ்சாக்க கடற்தொழில் செய்யணும். அந்த காலத்தில் கூட பெண்களும் தொழிலில் ஈடுபடுறது பொம்பளைகளுக்கு தான் இப்போ எங்கள் அதுதான் கூடுதலாக செய்யணும். இந்த சின்ன தொழில் தானே வடிவாக செய்யலாம். பெரும் கடலுக்கு போக மாட்டோம். இதெல்லாம் திட்டு கடலில் நம்ம பொம்பளையாக்கெல்லாம் முழுக்க கூடுதலாக நிற்கணும். எங்களோட பங்கிட்டு இங்கே இருக்கிற மக்கள் வந்து அங்கே வேறு வேறு இடங்கள்லேருந்து வந்து குடியேறினவையோ? இல்லை இங்கே ஆகலாம். இடப்பெயர்களுக்கு என்ன செஞ்சு? இடப்பெயர்களுக்கெல்லாம் நாங்கள் இடம் பெயர்ந்துட்டு வந்து அங்கே இடம் பெயர்ந்து தண்ணியில் இருந்துட்டு இந்தியாவில் வந்து வேறு இடங்களுக்கு வந்துட்டு பெண் தொழில் செய்து ஒரு மாதிரி வந்துட்டோம். இடம்பெயர்ந்து வரைக்கும் எப்படி இடங்கள் இருந்தது? இடங்கள் இப்படி இல்லை, கொள்ளையெல்லாம் இல்லை. வெறும் காடுகள், பத்தியல் எல்லாம் இருந்தது. நாங்கள் வெட்டி கொத்தி அதை செய்தோம். நேவி இருந்தது. இப்போ நேவி இருந்த இடம் இல்லை. நேவியில் அங்கே இருந்தது, அதில் இருந்தோம், அதில் இருந்து எல்லாம் போயிட்டோம். இப்போ கொஞ்சம் துப்புரா பண்ணிட்டு இருக்கிறோம். தண்ணி பிரச்சனை இருக்குது. கயிறு தண்ணி, மற்றது பவுசரில் வர தண்ணி தான். பைப் லைன் ஒன்றும் இல்லை. பைப் லைன் இருக்குது. அது அங்கால இருக்குது. இப்போ அந்த பைப் லைன் விதை தொடர்பு இல்லை. அப்போ மழை காலங்களில் என்ன மாதிரி என்ன மழை காலங்களில் தொழில்கள் மழை காலங்களில் நனைஞ்சு போகும். வெள்ளங்கள் வரையில் அவருக்கு வெள்ளம் அதிகம் வரையில் மழை தண்ணி தான் கொஞ்சம் கூடுதலாக நிற்குது. மற்ற திறந்து விட்டால் தண்ணி ஓடும். சரியாங்க, நன்றி. நன்றி. நான் பாருங்க, இந்த ஊர் மக்கள் வந்து தொழில் செய்கிற இடங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ மழையால் தான் இவ்வளவு இஞ்சால வந்து வெள்ளங்கள் நிற்குது. அஞ்சு பொம்பளையார் வந்து நிற்கிறேன் வேணே. இதில் பாருங்க, பொம்பளைகளும் இந்த கடற்தொழிலில் வந்து இங்கே ஈடுபடுறவையாம். அதிகமாக வந்து இவியல் தொழில் செய்கிறேன்னு சொல்லினோம். பாருங்கள், இப்போ வந்து நான் நினைக்கிறேன் கூடு வைக்கிறதுக்கு வெறியினம் போடாக்கு. இப்போ வந்து வள்ளத்தில் வந்து ஆக்கள் போய்கொண்டிருக்கணும். இங்கே வந்து அதிகமாக இன்ஜின் போட்டில் வந்து பார்க்க முடியலை. எல்லாமே இந்த வள்ளங்களில் தான் இந்த தடியால் வந்து ஊண்டி போயிடும். ஏன்னா ஆழம் குறைஞ்சது தானே. இப்போ அதால் பெருசாக பயம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் கொஞ்சம் தூரங்களுக்கு போக ஆழம் இருக்கும். அப்போ அதால் இதுக்கு இன்ஜின் பாய்க்க வேண்டிய தேவையில்லை. பயமும் இல்லாதன்றபடியாக ஆழம் குறைவன்றபடியாக பெண்களும் தொழில்கள் செய்யக்கூடிய மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல. இப்போ இதில் வந்து வலையல் வச்சுக்கணும். அதெல்லாம் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன வலையில் தான் தொழில்கள் நடக்குது. பாருங்க கடற்பரப்பு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ இங்கே பார்க்கல இந்த கேரநகர் ஜெட்டின்ற முனையம் வந்து தெரியுது. இந்த இதில் வந்து பாருங்க, இந்த பாரம்பரியமாக இந்த பாய்மரத்தில் தொழிலுக்கு செய்யணும். அந்த பாய்மரங்களும் வச்சு வைக்கணும். சின்ன பாய்மரங்களும் வச்சும் தொழிலுக்கு ஆக்கள் போய் நம்ம போடாது. ஒரு விஷயம் காட்டணும்னு சொல்லி நினச்சி நான் இந்த வீட்டுக்கு வந்து சுற்றி வரவே பெனமட்டையால் தான் வேலியை வந்து அடைச்சிருக்கிறேன். பாருங்க எப்படி இருக்குண்டு. உண்மையிலே பார்க்குறது நல்ல வடிவாக இருக்குன்னு பெனமட்டை வேலி. கொஞ்சம் வீடுகளும் வந்து சில இடங்கள் வந்து சின்ன சின்ன வீடுகள்லாம் இருக்குது. ஏன்னா வீட்டு திட்டங்கள் ஆக்களை கொடுக்கல போலடாக்கு.
வணக்கம் அம்மா. நீங்கள் இந்த இடமா? நாங்கள் இந்த இடம் தான் கார்நகர் ஊர் என்ன இல்லை பனமட்டியால் எல்லாம் அடைச்சி வச்சுக்கிங்க பார்க்கணும் இல்லை வடிவா கடை யார் அடைச்சது? நான் இவர் அடைச்சினாங்க. எல்லாம் அடைப்பீங்களா வேலையெல்லாம்? அப்போ நீங்களும் கடத்தொழிலுக்கு போகிறதா? என்ன தொழில் செய்கிற நீங்கள்? நாங்கள் ராலுக்கு தான் போடுறாங்க. ராளுக்கு மட்டும் நீங்களும் கடலுக்கு இறங்கி செய்வீங்களா? சூப்பராக என்ன இல்லை இந்த ஊரில் எல்லாரும் பொம்பளையும் செய்கிறதா? போகிறேன் பொம்பளை எல்லாம் போகிறேன். இல்லை மற்ற இடங்களில் ஆம்பளை எல்லாம் போகிற கூட மற்றவங்கள ஆம்பளை எல்லாம் போகிறேன். என்னத்துக்காண்டி நீங்கள் வாங்கினீங்க தொழிலுக்கு? நாங்கள் வேறும் போவேன் நானும் போக மாறி மாறி போகிறேன். பொருளாதாரத்துக்கு இதுகளுக்கு வீட்டுகளுக்கு தேவை தானே. முதல்ல எங்கே இருந்த நீங்கள் இடம்பெயர்ந்து போய்? நான் இடம்பெயர்ந்து வெண்ணிலேருந்து. இருந்த நீங்கள் இது கூட வீடா? இது மகளண்டு. மகளண்டு வீட்டு திட்டம் தெரியலையா உங்களுக்கு? அது இப்போ புதுசாக தான் இப்போ கல்யாணம் செய்து 3 வருஷம் தான். இப்போ டெம்பரரியாக போட்டுருக்குறீங்க. அப்போ இருந்தால் தான் இது காணிங்க யார்ட்டு? காணி மாவாக்கு தாலேயே கொடுத்து கிடாங்க. அப்போ உங்கள்கிட்ட வீடு எங்கே? அது நீங்கள் காட்டினதா? சரியாம்மா அதான் இந்த வேலியை பார்த்துட்டு தான் கேட்ப வேண்டியதுனா சரியா? இந்த பனை தோப்புக்குள்ளே வந்து ஒரு வீடு ஒன்று இருந்தது. அந்த வீட்டையும் காட்டிக்கணும் கொண்டு இப்படி வீட்டுக்குள்ளேயும் இந்த இடத்துல ஒரு சில மக்கள் வந்து வசித்து கொண்டு வைக்கிறோம். இந்த கடற்கரையோட சேர்த்து ஒரு முருகன் கோயில் மன்றம் இருந்தது பாருங்க இந்த ஊரி பகுதியில். அதை உங்களை காட்டுறோம். இந்த கோயிலோட சேர்த்து ஒரு கிணறு மன்றம் இருந்தது, கோயில் கிணறு நினைக்கிறேன். அதுகளையும் ஒரு சில பேர் வந்து குளிக்கணும். வீடுகளில் வந்து பெருசாக கிணறுகள் இல்லை போடாக்க அப்போ இந்த கோயில் கிணறுகளில் வந்து குளிச்சுட்டு போயிடும் மக்கள். அப்படியே இந்த ஊருக்குள்ளே வந்து ஒரு பெரிய கோயில் உண்டு. இப்போ வந்து இல்லை புனரமைப்பு வேலையில் வந்து நடந்து கொண்டு இருக்குது, பெருசாக செஞ்சு கொண்டு இருக்கிறோம். இது வந்து திக்கரை முருகத்தி கோயில் அப்படின்னு சொல்லினோம். பாருங்க ஆலயம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த அதெல்லாம் இப்போ வந்து புதுசாக கட்டின மக்கள். அப்படியே நாங்கள் இந்த பகுதியில் போய்க்கல இன்னும் ஒரு கோயில் ஒன்று இருக்குது. அது வந்து தன்னை பிள்ளையார் கோயிலாம். அப்போ அந்த கோயிலை உங்களை காட்டி கொண்டு போகிறோம். இதில் பாருங்க அம்மாக்கள் எல்லாம் இப்போ விறகுகள் எல்லாம் வந்து கொண்டு போய் கொண்டிருக்கணும். விறகுகள் அதே மாதிரி ஆடு மாடுகள் என்ன மாட்டுக்கா குலை ஆட்டு குலையெல்லாம் பற்றி நெஞ்சு பாருங்க வெள்ளத்தை ஒரு பெரிய ஒரு இடமே வெள்ளத்தில் மேர்ந்து கொண்டு மாட்டுக்கா குலை நிறைய வயல் நிலங்களும் உள்ளுக்கு இருக்குது. இந்த பிள்ளையார் ஆலயம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி இதுவும் வந்து புனரமைப்பு வேலைகள் செஞ்சு நம்ம நினைக்கிறேன். ஆனால் இந்த ஆலயத்துக்குள்ள நிறைய ஆலமரம் நிற்கிது, பெரிய பெரிய ஆலமரம்லாம் நிற்கிது. அதோட ஆக்கள் தண்ணிகளும் எடுத்து கொண்டு போயிடும். ஆமாம் எங்கே தெரியுதுங்கள் இது கோத்தடியோட? பிள்ளைகளுக்கு இது குடையல் வெட்டேன்னு. ஆனால் நிறைய ஆக்கள் ஆடு மாடு வளர்க்கிறேன் அந்த உங்கள் ஊரில். இப்போ இதுதான் மெயினாக தொழில் ஆகுமா? எத்தனை ஆடு வச்சுக்கிறீங்க? 3 ஆடு, 3 பிள்ளைகள் வச்சுக்கிறீங்க. பேர் இருக்கு ஆக்களுக்கு? ஆயா பேர் இந்த இடத்துக்கு என்னம்மா பேர்? இந்த இடத்துக்கு காரணர் அந்த சின்ன கொட்டப்பழம் புட்டியோலை இது பிட்டியவளை அங்கால புட்டியோலை இங்கால கொட்டப்பழம். இது கொட்டப்பழத்தில் தன்னை பிள்ளையார் அங்கால ஊரி அங்கால. அப்போ நிறைய சின்ன சின்ன ஊர்கள் இருக்குன்னு இதில். அப்போ உங்கள்கிட்ட தொழில் என்ன முக்கியமான தொழில்? இங்கே ஆக்கள் என்ன தொழில் செய்யணும்? கடல் தொழிலா? நீங்களும் இங்கேருந்து போகிற தொழிலுக்கு கடலுக்கு? எனக்கு ஒன்றும் இல்லை ஐயா, வெள்ளம் இல்லை, வேலை இல்லை, தொழிலும் இல்லை. நான் இப்படியே இந்த நிலம்பரிக்கு அது எடுத்து சாப்பிட்றேன். கூட பொம்பளையால் தொழில் செய்ய வேண்டிய சொன்னவே. அப்போ நீங்கள் முதலும் செய்யலையா? முதல் செஞ்ச நீங்கள் கடலுக்கு இறங்கி கூட எல்லாம் பாவீங்களா? கூடு தான் அது வச்சா நான் தட்டுவேன். கூடு தட்டுவீங்க? ஸோ புறம் என்ன கலியாரு இஞ்சி ஆமாம் என்னோட கேட்க வச்சுன்னா நாங்கள் நிறைய கேனுகளில் தண்ணியோட கொண்டு போயிருந்தாலே தண்ணி பிரச்சனையா இங்கே? கிணறுகள் அங்கே வளவழியோட கருக சரிக்கில்லை மழைக்கு தண்ணி எங்களுக்கு பவுசரில் வர்றது டேங்கில் அடிக்கிறோம். நாங்கள் டேங்க் தான் அடிக்கணும். பட் இப்போ எங்கள் கிணத்துல எடுத்துகிட்டு போயிடுமா? அது இந்த பேப்பில் எடுத்துணும். இந்த கிணத்து அந்த கிணத்துலேருந்து இந்த பேப்புக்கு வருகுது. டேங்கில் ஏற்றி ஜல விட்டவங்க. அப்போ நாங்கள் மழை அங்கே சேரு தானே நல்ல தண்ணி. அப்போ என்ன இந்த ஊருக்கு என்ன சிறப்பு இருக்குது?
ஒரு சிறப்பும் இல்லை, இறப்பு தான் ஒழிய சிறப்பு உண்டு. சிறப்பு இல்லை. அப்போ என்ன இப்போ பொடியல் இங்கே ஊர் பொடியல் அண்ணா நிற்குதுங்க, அதான் கேட்குறேன். ஜெட்டி தட்டி கல்யாணம் போட்டு நிற்குது. நம்ம வேலையில் போகிறாங்களோ ஒழுங்கா இல்லை பொடியலோ வேலையை போகிற தங்க வேலைக்கு பிரச்சனை இல்லை, பொடியல் பிரச்சனை இல்லை. இப்போ எல்லா ஊரும் பொடியல் தான் பிரச்சனை, பொடியல் பிரச்சனை, பொட்டியெல்லாம் பிரச்சனையா? அது எல்லா இடமும் வந்தான் பிரச்சனை. காலத்துல என்ன மாதிரிமா ஊர் வெள்ளங்கள் நிற்கிறதா இல்லை ஊரே ஊரே வெள்ளம் வெள்ளம் வந்து இந்த ரோட்டு போடுற போட்டை போடிச்சாங்க, போட்டு போட்டாச்சு ரோட்டும் போடையில வளவு கதான். அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க? காலுகளை கடலுக்கு ஒரு வெள்ளம் இருக்குல்ல வெள்ளம், அதை கொண்டு வந்து ஓடுவோம். அதுதானே ஓடுவோம். வேறு என்ன செய்யறது? அந்த ஓடுவோம். இப்போ வந்து தண்ணியெல்லாம் வந்து வேறு எங்கேன்னு போய் சேர்றதுக்கு இடம் இல்லையா வாய்க்கால்கள்? உங்க கடலுக்கு போவோம், அதுக்கு அந்த பாதால போக்கு வைக்கணுங்க. நான் ரோட்டு இஞ்சால இல்லை அங்கால ரோட்டு போட்டோன்னா இஞ்சால தண்ணி வந்து போகுது. வந்திருக்கா காணியை பாருங்க, இந்த காணி எந்த கிடக்கு முன்னூறு கிடக்கு. சரி வாங்க பார்ப்போம் இருக்கா இந்த காணி. இதால போக மாட்டீங்க, வலிக்கு ஜீன்ஸ் எல்லாம் உயர்த்தவன். சரி பார்ப்போம். எங்கே எவ்வளோத்துக்கு வெள்ளம் நின்றது? அப்போ நீ வெள்ளத்துக்கு திரியிறனியா விளையாடுற நீ பாருங்க. அம்மாண்ட வீடுகளும் இந்த பிரதேசத்துலேயும் பாருங்க. இப்போ 2-3 நாள் மழையோடைய எல்லாம் இந்த ஊர்களுக்கு வந்து ஒரு சில பாதையெல்லாம் இருக்குது. உள்ளுக்கு வந்து அது பாதைகள் இதுகள் ஒன்றும் இல்லை. இந்த மெயின் ரோட்டில் வந்து காண்றது குறைவாக இருக்குது. ஸோ என்ன எவ்வளோ வெள்ளம் நிற்குது நீ பாருங்க இடத்த. வீட்டுக்கே வந்ததா வெள்ளம்? ஆ அண்டைக்கு எவ்வளோ வெள்ளம் நின்றது மழை பெய்யக்கு? முழங்கால் வரைக்கும் வந்துருக்கு உண்டு. ஓகே ஓகே. என்ன பள்ளிக்கம் போயிலையா? ஓ நீ காய்ச்சலோட நிற்கிற பள்ளிக்க காய்ச்சலோட பழைய காய்ச்சல் போய் சொல்லக்கூட. நாங்கள் முன்னால் வீடு வீடு எப்படி கிடக்குன்னா நான் அப்படி கிடக்குறேன் சுத்த வேற தண்ணி. நீங்கள் யாரும் வீட்டு இருக்கிறீங்க தனியத்தான்? இவர் இல்லை, அதாவது 2 பிள்ளைகள் 3 பேரில் ஒரு ஆள் போடுது பொடி இந்த அளவு பொடி. அவன் பேத்தியாரோட படிக்கிறாங்கன்னு வச்சில மகள் இருந்தாவா இல்லை. அப்போ வருமானங்கள் அதுகளுக்கு அங்கே பேத்தியாராக்களை தான் கொடுத்து விட்ற அரிசிகள் தான் இந்த இலர்கள். அப்போ நீங்கள் அந்த காலத்தில் இங்கே இருக்கிறீங்க பிறந்து வளர்ந்தே இந்த ஊர் தாங்க. அப்போ எப்படி இந்த ஊர்? அப்போ நல்லா செழிப்பு செத்தளிப்பு உழைப்பு என்ன வருமானி தோண்டும். ஏன் அப்போ செழிப்பா என்ன நேரத்துக்கு அப்போ செழிப்பு? தொழில் தொழில் குறைவு, தொழில் ஆக்கள் குறைவு செய்கிறது குறைவு. தொழில்கள்ண்டா அந்த இப்போ ஒரு ஆள் கூடு வைக்கிறது 25, 20, 15 கூடு வைக்கணும். மீன் படுறது குறைவு வேணும். ஏன் உங்களுக்கு குழப்பம் கரைச்சல் வேணா? சரியான உழைப்பு கரைச்சல் கொடுக்குறீங்க. எத்தனை மட்டும் படிக்கிறீங்க? வெள்ளங்களுக்கு தெரியும் நீச்சல் அங்கே வரும். நீச்சல் அங்கே தான் டிராவல் சொல்லுவானே அப்பா அம்மா காலுக்கு மருந்த போடணும். ஆனால் நல்ல அமைதியான இடம் அமைதியா சோழி சொல்லிட்டு அதில் இருக்கேண்ணே. அது என்ன ஹார்ட்ன இடம் வந்து இந்த கார்னரில் தென்னை பிள்ளையார் ஆலயத்தில் அது அதுக்கு முன்னுக்கு இருக்கிற இந்த அம்மா வீட்டை தான் காட்டினாங்க. இஞ்சாலையும் வெள்ளங்கள்லாம் இரவு சாப்பாடுக்கு ஆக்கள் பாண்டுகளும் வாங்கிட்டு போயிடும். ஆக்கள் 2 பேர் இப்படி வெள்ளத்துக்கு சைக்கிளில் வரையினவன். ஏன் நின்றாச்சு? ஓடுங்க. என்ன வெள்ள வேண்டு விளையாடுறீங்களோடக்கா? எங்கே போகிறீங்க? கடைக்கா? என்ன வாங்க போகிறீங்க கடைக்கு? மாவாங்க. அப்போ இன்றைக்கு புட்டா நல்ல குங்குமம் போட்டுலாம் வச்சு எந்த கோயிலுக்கு போனது தம்பி? கோயிலுக்கா? அவர் உருவாக்க நினைக்கிறேன் அதுக்கு ஏமா கொண்டு வர்றது. ஸோ நல்ல சின்ன ஜாக்கிலும் தாரீங்களா எங்களுக்கு? கொண்டு போட்டேன் சிரிக்கிறான். அப்போ தரப்போகிறான் எங்களை சிரிக்கிறான். நான் தருவேன் நல்லபடி என் பேர் தரப்போகிறான் தூக்கிடாக்காண்டு தருவா இல்லை? ஓமா பாத்தி. சரி போங்க வேலைக்கு 2 போடும். வேலைக்கு போய் மாவு வாங்கிட்டு கொடுங்க அம்மாவுக்கு. 6 மணிக்கு வேலை எங்களுக்கு நீங்கள் அந்த குழையெல்லாம் மாட்டு போட்டிருக்கிறேன். மாக்கள் நல்லா புளிய சாப்பிடணும் பேர். இதுக்கால பெண்களும் இந்த வெள்ளங்களுக்கால போக மாட்டான் தான் நிற்கணும். உங்களோட ஆடு இல்லைண்ணே? ஆட்டுக்குட்டியெல்லாம் விற்கிறதா? இப்போ ஒரு ஆடு 14 சின்ன கடையாண்டு விட்டு தான் நாங்கள் நினைக்க சமாளிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. கவனம் அங்கால ஒரு அந்த ஊரிக்கில் ஒரு ஆட்டை அடிச்சுட்டு போயிட்டாங்க. இந்த வேண்டையும் இதில் நின்றது பெரிய ஒரு மரியாதை தூக்கிட்டு போயிட்டாங்களா? 2 ஊட்டி ஒரு ஆடு தூக்கிட்டு போயிட்டாங்க. கல்லரா? இதுக்கு 5 கல்லர்? ஆமாம், முழிச்சிருக்க முட்டது கொண்டு வாங்க. அது அண்ணே அம்மாவோட பேர் என்ன? ராணி அம்மா. ஸோ மகாராணி.
அம்மாவோட காய்க்க போகிறேன் நான். அவள் ஆட்டை தேடி வந்தவா எங்கே என்ன ஆடு பார்க்க வந்தீங்களா? நாங்கள் இப்போ ஆடுகள்லாம் ஊருக்கு பார்த்துக்கொண்டு தெரிகிறோம். இப்படியே போய்க்கல கொஞ்சம் இருட்டு பம்பல் பட்டா கொண்ட தூக்கி வச்சுன்னு போகிறேன். அது பிரச்சனை இல்லை, அது நல்லது. பிடிச்சிட்டு போவா கொண்டு போட்டேன். அம்மாண்ட ஆடை கொண்டு போவேன் கொண்டு காணும் இல்லையா? எத்தனை ஆடு வச்சுக்கிறீங்க? அது 2 ஆக்கெல்லாம் இப்போ மேய்ஞ்சி ஓட்டு போயிட்டு வரீங்க நம்ம தண்டை வாட்டில் வாரதே காணையில் இன்றைக்கு. இப்போ ஆக்கள் தேடி பிடிக்கும். இந்த எவனை விட்டா தேடி பிடிப்பானு ஏட்டி இப்படி உங்கள்கிட்ட வீடு வெள்ளமே அது எங்கட ஊர் அங்கே இல்லை. அப்போ என்ன நீங்கள் வந்து நீங்கள் இப்படியே வாரன், இப்படி ஆட்டா காணையிலேருந்து தடவி கொண்டு வாரன். அடா சரி சரி தேடி பிடிங்க பூரா கல்லர்களை கொண்டு வராங்களாம் கொண்டு வச்சு எடுத்துருவாங்க பூரா. அதான பிரச்சனை. நாங்கள் மேய்ஞ்சிட்டு வீட்டு வர மாட்டேமே. வர்ற வழியில ஆட்டை அடிச்சா கொண்டு போட்டாங்க. அதில் வெற வழியில் அந்த கரண்ட்டுக்காரன் ஓ ஓ ஓ அதை வந்து ஆட்டை 20,000 ரூபாய்க்கு போட்டேன். இப்போ இந்த ஆடு ஆடு தம்பி தேடி கொடுறா அம்மா காட்டு. அது